இந்த 2ஆம் ஆண்டு சைவ சித்தாந்த வகுப்பில் உங்களுக்கு 4 அலகுகள் இருக்கிறது. இந்த 4 அலகுகள் கம்பராமாயணம் ஒரு அலகு இருக்குது, அப்புறம் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு ஒரு அலகு இருக்குது, அப்புறம் சாஸ்திர பாடத்தில் கலெக்டர்படியாரும் திருவுந்தியார், கலெக்டர்படியார், சிவப்பிரகாசம், கொடிக்கவி, இந்த 4 சாஸ்திரம் இருக்குது. இது இல்லாமல் திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு 4 பாடம் உங்களுக்கு இருக்குது. இதில் இப்போ 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு சென்ற ஆண்டு மாணவர்களுக்கு அடியன் திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடமும், சாஸ்திர பாடத்தில் சிவப்பிரகாசம், திருக்கலெக்டர்படியார் என்கின்ற 2 சாஸ்திரங்களை எடுத்த அடியன். கலெக்டர்படியார் என்பது 100 பாடல்கள் அடங்கியது, சிவப்பிரகாசம் என்பது 100 பாடல்கள் அடங்கிய சாஸ்திரம், பெரிய சாஸ்திரம் ரெண்டுமே. இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய இதில் அடியன் அப்படியே நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கிறது வழக்கம். அதன்படி இப்போ உங்கள் பாடத்திற்கு அடியனுக்கு சாஸ்திரத்தில் திருவுந்தியார், கொடிக்கவி என்கின்ற சாஸ்திரம் மிகச்சிறிய சாஸ்திரம் தான் இது. அதில் சாஸ்திர பாடத்தினுடைய அளவு குறைவு தான். இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு நான் எடுக்க போகிறது. காலத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம வேணும்னா சாஸ்திரத்தை மாற்றி இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு எடுத்துறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் திருவிளையாடல் புராணம் என்கின்ற சாஸ்திர பாடம் விஷயம் அடியன் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான். மற்றபடி இந்த திருமுறையில் சைவ சித்தாந்தம், கம்பராமாயணம் அடியன் தான் எடுப்பேன். கம்பராமாயணம், திருவிளையாடல் புராணமும், இந்த கொடிக்கவி, திருவுந்தியார், இது 4 அடியன் எடுக்கிறது தான் வழக்கம். மிச்சம் இருக்கக்கூடிய பாடம் திருமுறையில் சைவ சித்தாந்தமும், சாஸ்திரத்தில் சிவப்பிரகாசமும், கலெக்டர்படியாரும் ஏனைய ஆசிரியர்கள் எடுப்பார்கள். இப்போது உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஆசிரியர்கள் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட அவைலபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி சூழலை உங்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பமாக இருக்கீங்க, உங்களுக்கு பாடம் நடத்த தொடங்கலைன்னா தான் அதனால் தெரிஞ்சுங்க. இன்னும் 4 இருக்குது நடத்த அப்படி சூழ்நிலை இருந்ததுனாக்க நீங்கள் நிர்வாகத்தில் சொல்லிவிட்டு இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசிரியர் மாற்றி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுப்பேன். இதுதான் உங்கள்கிட்ட இப்போ உள்ள சூழ்நிலையை சொல்லிட்டேன். நானே போய் அந்த ஆசிரியர் பாடத்தை வாங்கி என்னால் எடுக்க முடியாது, முன்னே தெரியப்படுத்திட்டேன். ரைட். அடுத்தது இந்த உந்தியார், கொடிக்கவி, இந்த 2 சாஸ்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்போதும் என்னுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது சாஸ்திர பாடத்துக்கு தான் முன்னுரிமை. என்னுடைய வகுப்புகளில் துணைப்பாடங்கள் இருந்தாலும் கூட அதில் சாஸ்திர பாடத்தை நிறைவு பண்ணிட்டு தான் அடியன் அடுத்த பாடத்துக்கு போடுறது. சென்ற ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த அடியன் என்ன எடுத்து உண்மை விளக்கம் என்கிற சாஸ்திரத்தை படிப்பதற்காக தான் அறிமுகம் அடக்கம் உங்களுக்கு செய்யப்பட்டது. அதில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நல்ல அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன், பயிற்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சென்ற வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சென்ற ஆண்டுலேயே அந்த அறிமுக செய்திகள், அதில் பதிவு பற்றிய பாடங்கள், வசுவை பற்றின பாடங்கள், அப்புறம் பாசத்தில் ஆணவத்தை பற்றினது, கண்மத்தை பற்றினது, மாயை பற்றினது, அத்தனைக்கும் தனித்தனியாக விரிவாக உங்களுக்கு பாடம் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த பாடங்கள் அத்தனையுமே உங்களுக்கு 14 சாஸ்திரத்துலேயும் இருக்கக்கூடிய தொகுப்பு செய்திகள் தான். அதனால் அது தனியாக உங்களுக்கு வேற எங்கேயும் புத்தகத்தில் கிடைக்காது. சாஸ்திரங்கள் உள்ள தொகுப்பு செய்திகளை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது நல்ல அறிமுகம் உங்களுக்கு. அது நீங்கள் எப்பொழுதுமே வாய்ப்பாடு போல் பரிச்சயமாக கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் சாஸ்திரம் படிப்பதற்கு உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், இனிமையாக இருக்கும். அந்த தகவல்களில் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் போயிடுச்சுனாக்க நீங்கள் சாஸ்திரம் படிப்பது உங்களுக்கு ரொம்ப கடினமாக ஆகிவிடும். அதை நான் அப்பயும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். அதனால் அந்த அறிமுகம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்கள் கையில் இருக்கணும். ஆணவம்னா ஆணவ மலத்தை பற்றின அத்தனை விஷயமும் கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சாஸ்திரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கும் பொழுது பாட்டு தமிழ் பாடலாக இருக்கும், பாடலை படித்து பொருள் சொல்லும் பொழுது அதில் ரொம்ப சுருக்கமான விஷயங்களாக இருக்கும். அது ஏற்கனவே விரிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு அப்படி தான் உங்களுக்கு நான் பாடத்தை கொண்டு போக நினைப்பேன். அப்போ நீங்கள் படித்தவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க அது அப்படிங்க எப்படிங்கன்னு. அப்போ பாடம் வேக வேகமாக நகர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு தெரியாமல் உட்காந்துருந்தோன்னா நமக்கே ஒரு தாழ் மனப்பான்மை ஏற்பட்டுரும். ஆகா, நமக்கு புரியல போல் இருக்கு, நமக்கு படிக்கலை போல் இருக்கு, நமக்கு தெரியாது போல் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கே உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் அந்த அறிமுக செய்திகளில் நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும். பதினா என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, தடஸ்த கோலம்னா என்ன, சொரூப கோலம்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பாசம்னா என்ன, அதில் 3 இருக்குது, ஆணவம், கண்மம், மாயை இருக்குது. ஆணவம்னா என்ன, ஆணவம்னா அறியாமை, அது எப்படி உயிருக்கு அனாதி காலத்திலேருந்து இருக்கிறது, அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு சொல்லாமல் கூட போக முடியும். அதுவும் அனுபவத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ளே பேசிக்கும் பொழுது அது நல்லா சடனாக வரும். அது காரணம் நான் கேட்கும்போது பதில் வராது, ஒரு தயக்கம், ஒரு பயம். அதனால் நீங்கள்
படிச்சுட்டு ஒவ்வொரு தடவை கிளாஸுக்கு சாஸ்திர பாடத்துக்கு வரும்பொழுது 3 ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போது சரி தான். எந்த ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நீங்கள் அந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா பாடம் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் உங்களுக்கு இருக்கும். அது முக்கியமாக சிவபிரகாசம் கலிட்டுப்படியாரெலாம் படிக்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமாக சிவபிரகாசம் படிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படை செய்திகள் எல்லாம். அதனால் அவற்றை எப்பொழுதுமே கையில் வைத்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். அந்த நோட்டையும் கையிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் பரட்டி பதில் சொல்லிட முடியும், தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட் இயர் நோட்டை வச்சுக்கோங்க. அதில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சைவ சித்தாந்த 14 சாஸ்திரங்களில் உங்களுக்கு அடியன் இப்போ இன்றைக்கு தொடங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா திரு உந்தியார் என்கின்ற பாடம். திருவுந்தியார் என்பதற்கு ஒரு தனி சரித்திரம் இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு அறிமுக பாடங்களே சொல்லியிருக்கிறோம். இந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் அறிமுகம் என்கின்ற பகுதியில் உங்களுக்கு விளக்கம் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இருந்தாலும் நம்ம இன்றைய புது வகுப்பாக இருப்பதனால எல்லாவற்றையும் புதிதாகவே பார்ப்போம். தமிழகத்தில் சைவ சமயத்தினுடைய நிலைப்பாடு என்பது சமண சமயத்தினுடைய தாக்கத்தினாலே மிகவும் அருகி போயிருந்தது. அது ஒரு 6ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும். அந்த பொது யுகம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று சொல்லுவோம் காலகட்டம் நம்ம வைத்திருக்கிறோம். அதில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலங்களெல்லாம் தமிழகத்தில் சமண சமயம், பௌத்த சமயமெல்லாம் வந்துருச்சு. அப்போ தான் அவை காலூன்ற தொடங்குகிறது. அப்போ அதற்கு முன்பாக தமிழகத்தில் சைவ சமயம் என்பது தனிச்சமயமாக, தனிப்பெரும் சமயமாக, ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட சமயமாக வரவில்லை. காரணம், இருந்தது ஒரு சமயம்தான். மக்கள் அனைவருமே பொதுவாக இந்துக்கள். அதில் திருமாலை கும்பிடுறவங்க திருமாலை கும்பிட்டு கொண்டோம், சிவபெருமானை கும்பிட்டு சிவபெருமானை கொண்டு இருந்தாங்க. இப்போ அதனால் தனி சாஸ்திரம் இல்லையா, வழிபாட்டுக்குரிய முறைகள் இல்லைன்னா இருந்துச்சு. ஆனால் அதை நிறுவனமயமாக்கி இன்றைக்கு நம்ம தனித்து தோன்றக்கூடிய அளவுக்கான நீட் அப்போ இல்லை. வெளிச்சமயங்களாகிய பரசமயங்களாகிய புறச்சமயங்களாகிய பௌத்த சமணம் தலை தூக்கும் பொழுது தான் இந்த 2 சமயங்களும் நிறுவனமயமாக்கப்பட வேண்டிய சூழல் உண்டாகிறது. அப்படி அந்த சமயங்கள் போராட்ட காலகட்டத்தை சந்தித்தது ஒரு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுங்க. 3ஆம் நூற்றாண்டு காலகட்டம் தான் களப்பிரர் காலகட்டம் என்று தோராயமாக சொல்லுகிறார்கள். அந்த காலகட்டத்தை தான் மூர்த்தி நாயனாருடைய காலமாக சொல்லுகிறார்கள். மதுரையில் மூர்த்தி நாயனார் என்ற ஒரு நாயனார் இருந்தார். அந்த நாயனார் சந்தன அரைப்ப தொண்டு, சந்தனம் தேய்க்கிற தொண்டை சொக்கநாத பெருமாளுக்காக செய்து கொண்டிருந்தார். அந்த பெருமானுக்கு சந்தனம் கிடைக்காமல் செய்யக்கூடிய சமண அரசனை பற்றிய குறிப்புகள் பெரிய புராணத்தில் வருகிறது. அந்த காலகட்டம் தொடங்கி தான் சைவ சமய தாக்கம் ரொம்ப வீழ்ச்சி அடைகிறது தமிழகத்தில். சமணர்கள் நேரடியாகவே அரசு மூலமாகவே சமயத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடுகிறார்கள். அப்போது பாண்டிய அரசர்கள் முழுக்க சமணர்களாக ஆகிட்டாங்க. அதே மாதிரி பல்லவ அரசர்கள் முழுக்க சமணர்களாக ஆகிட்டாங்க. சோழ அரசர்கள் மட்டும்தான் இடையில சைவர்கள். ஆனால் அவங்களுக்கு அப்போ அதிகாரம் இல்லை. அவங்க குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. ஒரு சிறு பகுதி, உறையூர் சுற்றிக்கூடிய பகுதி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள் பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் சைவ சமயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் இறைவன் பற்றுகிறான். ஆனால் உயிர்கள் பொருட்டு சிவபெருமான் தான் பல்வேறு சாஸ்திரங்களை கொடுக்குறார், பல்வேறு சமயங்கள் உண்டு பண்ணுறார். அதில் தென் திசை அனைத்தும் புகழெல்லாம் தென் திசையே வென்றேற அப்படின்னு நாம் இருக்கக்கூடிய இந்த தென் திசை தான் சிவபெருமானுக்கு மிகவும் ஓப்பான இடம். இங்கு தான் அவர் பல்வேறு ஆலயங்களை கொண்டிருக்கிறார். அந்த தென் திசை தான் பெருமான் தென்னாடு உடைய சிவன் என்று நம்முடைய மணிவாச பெருமான் போட்டிருக்கிறார். தென்னாட்டவருக்கும் இறைவன் என்று பொதுநிலையில் இருக்கக்கூடிய சுவாமி தென்னாட்டிலே சிவன் என்று இருக்கிறான் என்று அதை போட்டிருக்கிறார்கள். அதனால் தென் திசை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விருப்பமான பகுதி. அதனால் தனக்கு விருப்பமுடைய அடியவர்களை இங்கு தான் அவர் வைத்திருக்கிறார். அதுலேயும் விருப்பமுடைய மனிதர்களில் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தவசீலர்களை இங்கே தான் வைத்திருக்கிறார். அப்போ உலகம் முழுக்கக்கூடிய மக்களை எல்லாம் சாமி என்ன வைத்திருக்கிறார், தென் திசையிலே பிறப்பெடுப்பதற்குரிய படிநிலையிலே வைத்திருக்கிறார். எப்போ தென் திசையில் பிறப்பெடுத்து சைவ சமயத்தை பின்பற்றுகிறார்களோ அப்போ தான் அவரோட முக்தி. அது வரைக்கும் அவங்க பல்வேறு நரர்வயில் தேயந்தண்ணில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தொன்றல் மிக்க புண்ணியத்தால் அப்படிங்கிறார். மக்கள் நரற்பயில் தேயம், முதல்ல மனிதர்கள்னு ஒருத்தன் வாழ்கிறான், அவ்வளோதான். அவன் காட்டு மிராண்டியாக கூட இருக்கலாம், அப்படி ஒரு தேசத்தில் கூட மக்கள் பிறக்கலாம். நான்மறை பயிலா நாடு, இந்தியா அல்லாத வேறு நாடுகளில் பிறக்கலாம். அப்புறம் தோன்றல் மிக்க புண்ணியத்தால், புண்ணியம் அதிகமாக இருந்தால் தான் இந்த பாரத தேசத்தில் பிறக்கலாம்னு சொல்கிறார். இப்படி பாரத தேசத்தில் பிறந்து அதில் தமிழகத்தில் பிறந்து அதிலையும் தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிதுன்னு காட்டுகிறார். அப்படி இந்த சைவ சமயத்தை சிவபெருமான் ஓங்குவிக்கிறார். அதற்கு 2 பரமாச்சாரியர்களை கொடுக்கிறார். அது ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேருக்குமே என்ன குறிக்கோள், அவர்களான அவதார நோக்கம் என்ன, அரசர்களை சைவ சமயத்துக்கு மாற்றுவது.
அப்பர் சுவாமி பல்லவ அரசரை சைவத்துக்கு மாற்றுவது, ஞானசம்பந்தர் பாண்டிய அரசரை சைவத்துக்கு மாற்றுவதுன்னு 2 பேரும் சைவத்துக்கு மாற்றிட்டதுனால சமண சமயம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு தானே இருக்கும். இருந்து கொண்டு தான் இருக்குது சமணம், இன்றைக்கி இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது மேலோங்கி இருக்கக்கூடாது. அதுதான் ஆழ்க தீயதுன்னார் ஞானசம்பந்த பெருமானார். பரசமயம் நந்தாது புறக்கும் சந்தானக்குறவர்னார் வெள்ளியம்பல இதில் முத்தி நிச்சயத்தில் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானார். பரசமயமும் சிவபெருமான் தான் உண்டாகி கொடுத்திருக்கார். விரிவிழா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் என்பாருக்கு ஏற்றதாகும். பரிவினார் பெரியோர் ஏத்தும் பெருவேலூர் பேணினானை மருவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனேன்னு சாமி பாடுறார். அப்படி சைவ சமயத்தை புறக்க ஞானசம்பந்தரையும் அப்பர் சுவாமிகளையும் அவதாரம் பண்ண வைக்கிறார். அது பெருமானுடைய வழிபாட்டுக்கு, அடியார் வழிபாடு தான் சிறந்தது என்று காட்டுவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணுறார். ஞான மார்க்கம் நிறைவில் வரும் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக மணிவாச பெருமான் வருகிறார். இப்படி இறைவனுடைய அருள் வீழ்ச்சி தமிழகத்தில் தோன்ற பல்வேறு அருளாளர்கள் தோன்றுகிறார்கள். இறைவனோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு தனக்கு கீழ் பல சமய புரட்சிகளை செய்யக்கூடிய, சமய ஸ்தாபனங்களை செய்யக்கூடிய அருளாளர்கள் தமிழகத்தில் தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் கீழே இருக்கிறத பரம்பரை என்று சொல்லுகின்றோம். இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய பரம்பரை இன்றைக்கும் வழங்கி வருகிறது. எங்கே வழங்கி வருகிறது? வெரி குட், மதுரையில். மதுரை ஆதீனம் என்று இன்றைக்கும் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் தோற்றுவித்த சந்தானம் அது ஞானசம்பந்தருடைய சந்தானம். அதே போல் மாணிக்கவாசக பெருமானுடைய சந்தானம் என்று கல்யாணபுரி ஆதீனம் என்று வைத்திருக்கிறார்கள். அது கூனம்பட்டி கோயம்புத்தூர் வைத்திருக்கிறார்கள். அப்பர் சுவாமியுடைய சந்தானம் நமக்கு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சந்தானமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆதீனமாக இருப்பது தெரியவில்லை, அவ்வளோதான், வச்சுக்க வேண்டியதுதான். அதனால் இப்படியாக சந்தானம் என்று இப்படி தான் உண்டாகிறது. இறைவன் உலகத்திலே உயிர்கள் பொருட்டு அருள் செய்வதற்காக தானே ஆய அருளாளர்கள், அவனுடைய தன்மை எனதுரை தனதுரை என்று சொன்னார். அவருடைய தன்மையை மேற்கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களை உலகத்திற்கு கொடுக்கிறார். அவர்கள் ஏற்படுத்தி தன்னுடைய உபதேச முகமாக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சந்தான பரம்பரை என்று உண்டாகிறது. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்முடைய தர்மயாதனத்திற்கு உட்பட்ட தர்மயாதனத்தை உள்ளடக்கிய ஒரு சந்தானம் மெய்கண்ட சந்தானம் என்பது. அது மெய்கண்டாருடைய வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது. இந்த மெய்கண்டார் என்ன செய்கின்றார் அப்படின்னா, ஆகமத்தை தமிழ்படுத்தி காட்டுகிறார். அது வரைக்கும் தோத்திரங்கள் ஆகத்தான் ஆகமத்துடைய சாரத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆகமத்தினுடைய ஞானபாத விஷயங்களை சாஸ்திரங்களாக கொடுக்க வேண்டும் என்பது இந்த மெய்கண்ட சந்தானத்துடைய குறிக்கோள். அதில் மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் என்று ஒரு சாஸ்திரத்தை அருளி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மெய்கண்ட சந்தானத்தினுடைய வளர்ச்சி தான் அபரிவிதமான வளர்ச்சி. அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 சைவ ஆதீனங்களாக இன்றைக்கும் நிலைபெற்று தோன்றுகிறது. இந்த மெய்கண்ட சந்தானத்தில் வந்தது தான் நம்முடைய தர்மியாதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் முதலியவை. இந்த மெய்கண்டார், அவருடைய சீடர் அருணந்தி சிவாச்சாரியார், அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடர் உமாவதி சிவாச்சார், இவர்கள் புறச்சந்தான குறவர்கள்னு வச்சுக்கிட்டோம். அவருக்கு முன்பாக மெய்கண்டாருக்கு எப்படி உபதேசம் கிடைச்சது அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகண்ட ருத்ரர்கிட்டேருந்து நந்தியம்பெருமான்கிட்டேருந்து சத்தியஞான சனத்குமார முனிவர், சனத்குமார முனிவர்கிட்ட சத்தியஞான தரிசினி, அவர்கிட்டருந்து பரஞ்சோதியிலேருந்து மெய்கண்டார் வந்தார். இந்த சரித்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி மெய்கண்டார் உற்பத்தி செய்த சந்தானம், அவருடைய சாஸ்திரம், அவர் உற்பத்தி செய்த சந்தானத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம் 12 சாஸ்திரம் மொத்தம் நம்ம சொல்வது மெய்கண்ட சாஸ்திரம் சொல்வது 14. ஆனால் இதில் மெய்கண்ட சந்தானத்துக்குரிய சாஸ்திரம் 12 தான். மீதி 2 எங்கே சார் அப்படின்னா, அது 2 தான் திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். திருவுந்தியார் பாடத்தை நடத்திப்பட்டு இவன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ எப்படி திருவுந்தியாருங்கிற சந்தானம் வந்ததுங்கிறத அதுவும் உள்ள பேசிட்டு இருக்கலாம். இந்த திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும் மெய்கண்ட சந்தானம் மெய்கண்ட சாஸ்திரங்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட, அந்த லிஸ்ட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணி போற்றி படித்தாலும் கூட அவை மெய்கண்ட சாஸ்திரம் அல்ல. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மெய்கண்டாருக்கு முன்பாகவே வழங்கி வந்த ஒரு பரம்பரையினாலே தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த 2 நூல்களும். எல்லாம் புரிஞ்சுங்களா? அந்த பரம்பரையினுடைய தோற்றம் என்ன, முடிவு என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. அந்த பரம்பரையில் ஒரு 3 ஆச்சாரிய பெருமக்களுடைய பெயர் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் செய்த 2 நூல்கள் நமக்கு கிடைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி மெய்கண்ட சாஸ்திரம் இது 2ம் அது அதே போல் மெய்கண்ட சாஸ்திரம் 12 போல் வேறு பல சாஸ்திரங்களும் தமிழகத்தில் ஏற்பட்டது சைவஸ்தாந்த ஆகமத்தை ஒட்டி. ஆனால் அவையெல்லாம் மெய்கண்டார் சொன்ன சிவஞான போதத்துக்கு கருத்துக்கு சில வேறுபாடுகளை கொண்டிருந்ததுனால அவைகளை நாம் என்ன பண்ணலை, சொத்தாத்வைத சைவ சித்தாந்த சாஸ்திரமாக ஒத்துக்கொள்ளவில்லை. விளக்கம் புரியுதுல? ஆகமத்தை படித்து அவர்கள் சில சாஸ்திரங்களை செய்து கொடுத்தாலும் கூட அவை தோற்றத்தில் எளிய நடையாகவும்
அதோடைய கருத்து நடையில் உயர்ந்ததாக இருந்தாலும் மெய்கண்டார் சொன்ன சுத்தாத்துவைத சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த முடிவோடு அவை ஒத்து போகாததுனால சில மாற்ற கருத்துக்கள் இருக்கிறதுனால அவற்றை என்ன பண்ணல நம்ம மெய்கண்ட சந்தானமாகவும் நமக்குரிய சாஸ்திரமாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் அந்த சாஸ்திரங்களையும் படிக்கிறாங்க, பாடம் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் செய்கிறார்கள் இருக்கட்டும். ஆனால் நாம் மெய்கண்ட சாஸ்திரம் பதினாலேயே படிச்சுட்டு தானே அங்கே போனோம், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருவுந்தியார் திருக்கலிற்றுப்படியார் என்கின்ற இந்த 2 சாஸ்திரமும் எப்படி உண்டாகிறது என்னும் பொழுது, இப்படி மெய்கண்டாருக்கு முன்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திர பரம்பரைகளில் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் என்கின்ற ஒரு பெருமகனார் இருக்கிறார். அந்த திருவியலூர் என்பது எது என்று நமக்கு தெரியாது. இந்த திருவியலூர்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது, திருவித்தலூர்னு ஆயிடுச்சு அந்த ஊரெல்லாம். அந்த ஊரில் எது அவருடைய ஊர் என்பது தெரியாது, அந்த அளவுக்கு தான் அவருடைய சரித்திரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பெருமகனார் தான் கற்ற இறைவனிடத்தில் தான் பெற்ற அந்த ஞான செல்வத்தை ஒரு சாஸ்திரமாக அருளி செய்கிறார். அதற்கு அவர் பெற்ற பேர் திரு உந்தியார்னு பேர். அந்த உந்தியார் என்பது ஏன் வருகிறதுனா, ஏற்கனவே இதே போல ஒரு உந்தியார் தோத்திரத்தில் இருக்குது, அது திருவாசகத்தில் இருக்குது. விளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பற உருங்குடன் வந்தவா உந்தி பரன் பாடுறார் இல்லையா, அந்த திருவாசகத்தில் உந்தி பரன் இருக்குது. அது உந்தி பறத்தல் என்னென்னா, கிட்டத்தட்ட இப்போ பெண்கள் கோக்கோன்னு விளையாடுறாங்க இல்லையா, அது போல் ஒரு விளையாட்டு தான். உந்தி பறக்கிறதுனா பறவை போல் பறந்து பறந்து பெண்கள் விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல் அது, அவ்வளோதான். அந்த உந்தி பற என்கின்ற அந்த கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு பாடல் அமைத்தால், அந்த பிளாட்ஃபார்ம் அமைத்தால் அது உந்தியாக இருந்தது. அதே போல் திருவாசகத்தில் திருத்தோல் நோக்கம் பூவள்ளி எப்படி பல இருக்குது. அதுபோல் சாஸ்திரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் உந்தி என்கின்ற அந்த பிளாட்ஃபார்ம் வைத்துக்கொண்டு ஒரு சாஸ்திரம் பாட ஆரம்பிக்கிறார்னு பார்க்கணும். இந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தை அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுகிறார்னா, ஆளுடைய தேவநாயனார் என்கின்ற ஒரு பெருமகனாருக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். விளக்கப்படுதுங்களா? இந்த ஆளுடைய தேவநாயனார் அந்த பரம்பரை செய்தியாகிய அந்த உந்தியாரை எடுத்துக்கொண்டு அப்படியே தேசாந்தரமாக செல்லும் பொழுது திருக்கடவுரில் ஒரு பகவான்மாவை பார்த்து அவருக்கு அந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். இது தீட்சை வகையில் சாஸ்திர தீட்சைன்னு ஆகும். தீட்சையை பற்றி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். தீட்சை என்பது பொதுவாக ஆதார தீட்சை நிராதார தீட்சைன்னு 2 வகைப்படும். நிராதார தீட்சை என்பது விஞ்ஞானங்களுக்கும் பிள்ளையாளருக்கும் செய்யக்கூடியது. ஆதார தீட்சை என்பது சகலராகிய நமக்கு செய்வது. சுவாமி ஆசான் மூர்த்தியாக நமக்கு ஆதாரமாக வந்தான்னா அதுக்கு ஆதார தீட்சைன்னு பேர். விளக்கப்படுதுங்களா? அதில் என்ன சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சார அபிஷேகம் 4 இருக்குது. அந்த 4 செய்கிறதுல விதத்தில் நயனம் ஸ்பரிசம் இப்படி அதில் வாக்கு தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை இப்படிலாம் இருக்குது. அதில் சாஸ்திர தீட்சைனா சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக தீட்சை உண்டு பண்ணுவதுன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படி இந்த திரு வேலூர் உய்யவந்த தேவநாயனார் தன்னுடைய மாணவராகி ஆளுடைய தேவநாயனாருக்கு கொடுத்தது அந்த திருவுந்தியார் என்ற சாஸ்திரம். அந்த திருவுந்தியார் என்ற சாஸ்திரத்தை தன்னுடைய மாணவராக வரக்கூடிய ஒரு பக்குவான்மா, திருக்கடவுரில் வந்த ஒரு பக்குவான்மாவுக்கு அவர் ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு மாடிபரவர், குறும்பர் இனம். அவங்க இன்றைய உலகத்தில் தாழ்த்தப்பட்ட குணமாக அவர்கள் பார்க்கப்படுவதனால அவரை குறும்பர் இனம் என்று சொல்லுகின்றோம். அவருக்கு அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அந்த ஞான சாஸ்திரத்தை கொண்ட அந்த பெருமகனார் அந்த சாஸ்திரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது, சூத்திரமயமாக இருக்கிறது, அதை நாம் விரித்து பாட வேண்டும், அன்பர்கள் உயிர்கள் நாம் எல்லாம் உய்ய வேண்டும் அதை படித்து. அதனால தான் உய்ய வந்த தேவநாயனார்னே பேர் பாருங்க. அவர்களுக்கு நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடி கொடுக்குறாங்க. கருணையோடு பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருணை. நாம் செய்வோமா? நம்ம ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது போய் சாப்பிட்டு வா அப்படிம்போம். இந்த இடத்துல நல்லா படம் ஓடுது, இந்த படம் நல்லா இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுவா தான் பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா படம் கிடைக்கிது, நான் போகிறப்பெல்லாம் நீ போன யாராச்சும் சொல்லுவோமா? நம்ம போகிறப்ப கிடைக்காம படுத்துல என்ன பண்ணுறது? அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க மாட்டோம். ஆனால் இந்த பெருமக்கள் நமக்காக அனுபூதி நிலையில் இருந்தாலும் கூட நமக்காக நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம உரையான சம்பந்த பெருமானார் தர்மியாதனத்தை தோற்றுவித்தவர். அவர் அனுபூதிமான், மகா அனுபூதிமான். அவர் எப்பொழுதுமே சிவானுபூதி நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார். சிவானுபவத்தை உணர்வின் நேர்பரவரும் சிவபோகம்னார். அது சேக்கரார் சார் முத்தி இன்பத்தை இங்கிருந்து கொண்டே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க சார். அப்பப்போ நமக்காக அந்த அனுபவத்திலிருந்து விடுபட்டு வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத பதிவு பண்ணுறாங்க பாடலாக. அதை கோத்த நூலுக்கு பேர் தான் சிவபோகசாரம்னு பேர். தர்மியாதன பண்டார சாஸ்திரத்தில் உண்டு. அதுக்கு பேரே அனுபூதியார் மாலைன்னு பேர். அனுபூதி நிலையை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சிவானுபவங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நூல் அது. அப்படி இருக்கும் பொழுது
அதுபோல் இந்த ஆச்சாரிய பெருமானும் உயிர்கள் ஒய்யும் பொருட்டு அந்த 45 கலித்தாழிசைகளாக இருக்கக்கூடிய அந்த திருவுந்தியார் என்கின்ற அந்த சாஸ்திரத்தை 100 வெண்பாக்களால் விரித்து பாடுகிறார். விளக்கம் புரிஞ்சுங்களா? 45 கலித்தாழிசையாக தன்னுடைய குருநாதர் கொடுத்த அந்த சாஸ்திரத்தை இந்த ஆட்டு இடையர் வாணிகராக இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அந்த அவருக்கு பேர் என்ன வைக்கிறார்? தன்னுடைய குருநாதர் ஆளுடைய தேவனான அவருக்கும் உய்யவந்த தேவனான பேர் வச்சுட்டார். அவருடைய குருநாதருடைய பேரை அவருக்கு வச்சுட்டார். நம்ம சன்னியானத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சன்னியானத்துடைய பேர் ஸ்ரீ மசலாவணி தேசிய ஞானசந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அவங்களுடைய குருநாதர் 26ஆவது சன்னியானத்துடைய பேர் சண்முக தேசிய ஞானசந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அவங்களுடைய குருநாதர் 25ஓட பேர் சுப்பிரமணிய தேசிக ஞானசந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இப்போ அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்கு பேர் திரும்பி சண்முக தேசிகர் வந்துடுவார். அதுக்கு மேலே திரும்பி சுப்பிரமணிய தேசிகர் வரும். சுப்பிரமணியருடைய புள்ள சண்முக தேசிகர், சண்முக தேசிகருடைய புள்ள சுப்பிரமணிய தேசிகர், சுப்பிரமணிய தேசிகர் சண்முக தேசிகர், இப்படி பேர் மாறி மாறி வருகிறது. காரணம் தாத்தாவுடைய பேரை பிள்ளைக்கு வைக்கிறேங்கிற ஒரு மரபு நம்ம குடும்பத்திலையும் பார்க்குறோம் இல்லையா? அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதுபோல் அதனால தான் அந்த காலத்தில் பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம், ஏன்னா மாமனார் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. இந்த காலத்தில் இதுமாரி வைக்காமல் இருக்கிறது நல்லது இல்லையா? இல்லையா? அது பேரை சொல்லி சளியில் வந்து தொலை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சு கேட்பான். அது யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வீட்டிலே குழப்பம் வந்துடும். அதனால் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதில் நம்ம வந்து ஆச்சாரியரோட பேரை வைத்துக் கொள்வது, நாயன்மாரோட பேரை வைத்துக் கொள்வது, அதனால் இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இப்போ தான் ஒரு திருமணம் நடந்தது உங்கள் வீட்டில் இல்லையா? சரி ரைட் சரி நான் கொடுத்துட்றேன். சரி அதனால் அப்படி தன்னுடைய குருநாதராகிய திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய பெயரை தன்னுடைய மாணாக்கராகிய ஆளுடைய கடவுர் உய்யவந்த தேவநாயனுக்கு வச்சுட்டார். உய்யவந்த தேவநாயன் வச்சுட்டார். அதனால் ஊர் பெயரால் தான் 2 பேரும் வித்தியாசம். அவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், இவர் கடவுர் உய்யவந்த தேவநாயனர், அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே பேரை அமைகிறது. இதில் அப்படி இருக்கும் பொழுது இந்த திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனாருடைய குலம் பற்றி ஒரு சர்ச்சை உண்டாயிடுச்சு. இவருடைய சாஸ்திரம் என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் சொன்னவர் என்னமோ நல்ல குளத்தில் பிறக்கவில்லையே அப்படி ஒரு சர்ச்சை உண்டு பண்ணிட்டாங்க ஜனங்க. அதனால் அதாவது இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது மக்களுக்கு, நீங்கள் நல்லதை சொன்னாலும் கூட நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறத நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கெட்டதே சொன்னாலும் கூட நீங்கள் நல்ல இடத்துல வந்தீங்கன்னா எங்களுக்கு போதும். அந்தளவுக்கு இன்றைக்கி ஜனங்களுடைய நிலைமை இன்னைக்கு இல்லை, அது அப்போலேருந்து இருக்குங்கிறது சரித்திரம்லாம் ஒரு சான்று இல்லையா? இவ்வளோ தான் இதில் ஆழ்வார்லேயே திருப்பான ஆழ்வார்னு ஒருத்தர், 12 ஆழ்வாரில் திருப்பான ஆழ்வார்னு ஒருத்தர். அவருடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுது அம்மா மண்டபம் இருக்கு இல்லையா திருவரங்கத்தில், அங்கேருந்து கொண்டு திருமாலை எண்ணி பாடுவது அவருடைய வழக்கம். அப்போது அந்த ஆலயத்திற்கு அபிஷேக தீர்த்தம் எடுப்பதற்காக வரக்கூடிய அந்த பட்டாச்சாரியார் அந்தரப்போன்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுக்க போவாராம். அப்போ இவரும் பயந்து கொண்டு ஒதுக்கி கொண்டு பாட்டு பாடுகிறார். ஒரு முறை இவர் குறுக்க அனுபூதியிலிருந்து கொண்டு திருமாலை எண்ணி பாடும் பொழுது இவர் அந்தாண்ட போன்னு சொல்கிறது காலாகாமல் என்று கொண்டு பாடியிருக்கார். இவர் ஓங்கி அடித்துட்டாரார், அடித்து ரத்த கலரே ஆகிட்டார் அவர். அப்புறம் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அவர் அங்கே போகும்போது திருமாலுடைய ஆலயம் கதவு திறக்கவில்லை. என்ன அபசாரம் பண்ணம்போது இந்த மாதிரி என்னுடைய பக்தனை நீ அனுசீதம் பண்ணி விட்டாய், அவனை உன்னுடைய தோளில் ஏற்றி கொண்டு நீ வந்தால் தான் என் கதவு திறக்கும் சொல்லிட்டார். திருமால் சொல்லிட்டார். அதனால் உன்னுடைய தோளில் போய் என்னுடைய பக்தனை நீ பாணர் குளத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட குளம்ங்கிறதுனால நீ இழிவு பண்ண அல்லவா, உன்னுடைய தோளில் ஏற்றுக்கொண்டு என் சன்னதிக்கு வந்தால் தான் என் சன்னதி திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் திருமால். அதனால் அந்த திருப்பான் ஆழ்வார் அவரை அந்த பட்டாச்சாரியார் ஏற்றி கொண்டு வந்து சன்னதியில் நிற்க வச்சு பாடினாருங்கிறது வைணவ சரித்திரம். அதனால அந்த திருப்பான் ஆழ்வாருக்கு முனிவாகனர்னே ஒரு பேர் உண்டு. ஒரு முனிவரை வாகனமாக கொண்டு போனார் இல்லையா, அதனால் முனிவாகனார்னு ஒரு பேர் உண்டு. அதனால் பிரம்மம் அனைவருக்கும் ஒன்று தான். பிரம்மம் உயிர்கள் மேல் இறக்கம் கொண்டு தான் அத்தனை காரியங்களும் செய்கிறது. இந்த பிரம்மன் தான் திருமாலாகவும் சிவருமானாகவும் அவருடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட முறையில் தோன்றுகிறது. அதனால் தன்னடியார் இடர்கண்டு வாழாயிராதவன்னு அம்மையார் சொல்லுகிறார்கள். அதனால் அப்படி இவருடைய சாஸ்திரத்தை பார்க்காம அவருடைய குலத்தை பார்த்தார்கள் எல்லாரும். அதை தீர்மானித்து வைப்பதற்காக ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படிங்கும்போது தில்லைவாழ்ந்தர் இடத்தை போச்சு அந்த பஞ்சாயத்து. இப்போ தில்லைவாழ்ந்தர்கள் சாஸ்திரத்தை படித்து பார்த்து நல்ல சாஸ்திரமாக இருக்கிறது, பெருமானிடத்தை விட்டு விடுவோம்னு அவங்களும் சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கிறவங்க இல்லையா. அதனால் சுவாமியுடைய படியில் வைக்கும் பொழுது சுவாமியுடைய பஞ்சாட்சர படியில் இருந்த கல் யானைகளுடைய துதிக்கை எடுத்து இறைவனுடைய திருவடியில் அந்த நூலை சேர்த்தது என்று கலிற்றுப்படியினாலே அது பெயர் பெற்றதுனால அது கலிற்றுப்படியார் என்று அந்த நூலுக்கு பெயர் இருந்ததுன்னு சரித்திரமாக. அதனால் இந்த கலிற்றுப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தை அடியேன் உங்களுக்கு இப்போ எடுக்க போகிறதில்ல.
ஏன்னா கலெக்டர்படியார் சாஸ்திரம் சென்ற ஆண்டு தான் எடுத்தேன். இப்போ கலெக்டர்படியார் சாஸ்திரத்தை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா, அது நீங்கள் திருவுந்தியாரை படிச்சிங்கன்னா நீங்கள் கலெக்டர்படியாரும் படிச்சு தான் ஆகணும். கலெக்டர்படியாரை படிச்சிங்கன்னா திருவுந்தியாரை படிக்க வேணாம். ஏன்னா உந்தியாருடைய கருத்துக்கள் அத்தனையுமே கலெக்டர்படியாரில் விரிவாக பேசப்பட்டு விட்டது. விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் உந்தியாரை தனியாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கலெக்டர்படியாரும் சேர்த்து தான் நீங்கள் படித்தாங்க. ஏன்னா உந்தியாரில் உள்ள விஷயங்களுக்கு விளக்கம் எங்கே தான் இருக்கும்? திருக்கலெக்டர்படியாரில் தான் இருக்கும். அதனால் நம்ம 2 சாஸ்திரங்களும் ஒப்பிட்டு தான் படிக்க வேண்டும். அதனால் முழுமையாக ஒரே 100 பாட்டிலும் திருவிழா போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அதுக்கும் நமக்கு நேரமும் கிடையாது. அதனால் நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே பூந்து தான் வரணும். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கு அவர் என்ன அபிப்பிராயப்படுறார், அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி விரித்து சொல்கிறார் என்பது கலெக்டர்படியாரை ஒட்டி நாம் 45 கலித்தாட்சிகளை ரொம்ப அதிகபட்சம் ஒரு 5 வகுப்புக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா சிறிய சாஸ்திரம் தான். அதனால் இதுதான் இந்த நூலை பற்றின ஒரு அறிமுகம். இதில் தான் சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு. திருவுந்தியார் என்பதை நம்ம கொடுத்தவர் திருவியலூர் புயவந்த தேவநாயகர். அப்போ அந்த நூலை நாம் படிக்கும் பொழுது எந்த நூலை துணையாக கொண்டு பார்க்க வேண்டும்? திருக்கலெக்டர்படி. ஏன்னா சிவஞான போதம் படிக்கும் பொழுது சிவஞான சித்தியாரை தொடாமல் படிக்க முடியாது. எங்களுக்கு தான் சிவஞான மாபாடியாக இருக்குது. அப்புறம் எதுக்கு சித்தியார் கேட்டிங்கன்னா, சிவஞான மாபாடியத்திலே சித்தியார் தான் பல இடங்களில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும். சித்தியாரை படித்தா தான் சிவஞான மாபாடியம் எழுதுவதற்கு அவருக்கு அருள் கிடைச்சிருக்கும். அதனால் சிவஞான போதத்துக்கு உரிய சரியான வழிநூல் விரிநூல் சித்தியார். அதே போல் திருவுந்தியார் என்கின்ற நூலுக்கு இருக்கக்கூடிய சரியான விரிநூல் நமக்கு இந்த திருக்கலெக்டர்படியார். அதனால் அந்த 2 சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த புத்தகம் வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன் இல்லையா? சாஸ்திர புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள், கையில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பையில் வச்சுருக்க சிவப்பலர் புத்தகம் இல்லைன்னா நீங்கள் எப்படி வச்சுக்கொள்ளுங்கள். முதல்ல இந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தில் மொத்தம் 45 கலித்தாழிசைகள் இருக்குது. அந்த 3 அடியினாலே இருக்கு பாருங்க. இந்த 3 அடிகளுமே கலித்தாழிசை என்கின்ற யாப்பமைதி. அதுக்கு பேர் தாழிசை அப்படிங்கிற யாப்பமைதி. அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் 2 பாடலாளோ 3 பாடலாளோ 4 பாடலாளோ விளக்கம் உங்களுக்கு கலெக்டர்படியார் அமைந்திருக்கும். அதனால் ஒரு பாடலை பார்க்கும்பொழுது 2-3 கலெக்டர்படியார் பாடலை சிந்திக்கிறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் 2 சாஸ்திரத்தையுமே கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வந்துடுங்க. இனி வரக்கூடிய வகுப்புகளில் சொல்கிறோம். அதனால் பெரட்டி போய் பார்க்குறது ஆட்டமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாடம் படிச்சுட்டு நம்ம இதை அப்படியே நீங்கள் பெற்றுட்டு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கூடாது. அதையும் நான் பல தடவை உங்கள் வகுப்பில் சொல்லியிருக்கேன். ஒரு சாஸ்திரம் படிக்கிறீங்கன்னா இந்த சாஸ்திரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 15 பாடல் அது உங்களுக்கு தெரிய வேண்டும், மனப்பாடமாக தெரிய வேண்டும். அப்போ தான் இந்த சாஸ்திரம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தைரியமாக சொல்லலாம். நீங்கள் சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஆண்டு கண்ணை மூடி கணத்தில் ஒழியே போயிடும். இப்போ இன்னும் 2 மாதம் தான் மழை வந்துடும். திரும்பி சிக்ஸாக வகுப்புகள் ஆரம்பிக்கும். திரும்பி பொங்கல் ஜனவரி வந்துடும், பொங்கல் வந்துடும். அப்புறம் திரும்பி நமக்கு வகுப்பு ரெகுலராக எப்போ கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கோம்னா திரும்பவும் பிப்ரவரிக்கு பிறகு தான் நடக்கும். ஏன்னா மழை வந்துட்டு எங்களால் வர முடியல, அதாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். நம்ம திரும்ப இந்த 1 மாதம் போனதுன்னா அடுத்த மழை வந்துடும். மழையெல்லாம் எப்படி நடக்க போகுது நமக்கு தெரியாது டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி பொங்கல் வந்துடும். அப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து தான் வகுப்பு ரெகுலராக இருக்கும். ஃபெப்ரவரி மார்ச். அப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது திரும்பி ஆகஸ்ட் வந்து நிற்பீங்க. திரும்ப அடுத்த பரிச்சை எழுதி உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே திரும்ப நீங்கள் அடுத்தது சைவ சித்தாந்த என்னது உங்களுக்கு பட்டம், சைவ சித்தாந்த புலவர் இந்த 2ஆம் ஆண்டு பட்டம் வாங்கிடுவீங்க அடுத்த ஆவணி மூலத்தில். இந்த ஆவணி மூலம் செப்டம்பர் 12 வருது. அதில் இந்த 2ஆம் ஆண்டு வாங்குறாங்க. அவங்களாம் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து அப்படியே தோணுது. அவங்க அதுக்குள்ளே பட்டம் வாங்குறாங்க. அதே போல் நீங்களும் வாங்கிடுவீங்க. பட்டம் வாங்குவதும் பரீட்சை எழுவதும் நான் சொல்லிட்டேன் கண் துடைப்பு தான். இங்கே அனைத்துமே எதற்காக? நம்முடைய உய்வுக்காகத்தான். சொல்ல முடியுங்களா? நாம் நம்முடைய ஆன்மாவை கடை தேற்றுவதற்காகவும் நாம் உயிர்ந்து திருவடியை அடைவதற்காகவும் பெருமானுடைய திருவடி அடைவதற்காக தான் அனைத்துமே இங்கே வரோம். சொல்ல முடியுங்களா? மற்றபடி சர்டிஃபிகேட் என்ன பண்ண போதுப்பா? மைந்த படித்த 12ஆவது சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் இல்லையா? வேறு ஒன்றுமே அதுக்கு பயன்பட போகிறதில்ல. ஒரு வேலை வாங்கிட்டோம்னா சில பேர் என்ன படித்தோமோ அந்த துறையில் இருக்க மாட்டோம், வேறு எங்கேயாவது இருந்துட்டு இருப்போம். அதுக்கு உதாரணம் நானே தான் இப்போ. அதனால் அதே போல் தான் சர்டிஃபிகேட்ஸும். ஒரு வேலை நாள் பின்ன ஒரு HRS டிபார்ட்மெண்ட்டில் திறமை ஆதினத்தில் 2 ஆண்டு சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வேலை செய்கிறதுக்கு, 4 ஆண்டு படித்தவங்களுக்கு அப்படி ஒன்று கொடுத்தாங்கனாக்க அப்போ தெரியும் நம்முடைய படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது இல்லையா? வரும், நிச்சயமாக வரும், வராமல் இருக்க போகிறதில்ல. அப்படி இருந்ததுன்னா நம்மளாம் இப்போ கொடுத்து வைத்தவர்கள் தானே இல்லையா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு வேலைக்கு சர்டிஃபிகேட் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இருந்துச்சுன்னா அப்படின்னாக்க. ஏன்னா இப்போவும் நீங்கள் திறமையாக நம்முடைய HRS டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஓதுவாராக போகணும் அப்படின்னா நீங்கள் தலைமை ஆதீனம் நடத்தக்கூடிய அல்லது திருவாவடுதுறை ஆதீனம் நடத்தக்கூடிய மாதிரியான தொன்மையான ஆதீனங்கள் நடத்தக்கூடிய பாடசாலைகளில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டு.
அதை நடத்து. ஏன்னா அவங்க அதுக்கு அதிகாரி அவங்க. அதே போல் நாளைக்கு இன்றைக்கு அது மாரி திட்டம் இல்லை, சைவ சித்தாந்தம் படித்தவங்க தான் கோயில்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் சுவாமி நாளைக்கு வச்சுடுறாருன்னு வச்சுப்போம். அப்படி ஒரு மாற்றத்தை வச்சுட்டாருன்னா அப்போ தான் தெரியும் இந்த சர்டிஃபிகேட்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் எது வேணாலும் எப்போடா நடக்கலாம். அதே போல் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு போன இடத்துல நீங்கள் சைவ சித்தாந்தம் என்ன படிச்சிங்க, என்ன விளக்கம் படிச்சிங்க, அது 2 பாட்டு சொல்லுங்கன்றாங்க வச்சுக்கப்பா. அது போல அதுக்காக அந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணோம், ஒழுங்காக படிச்சிடணும். அதான் அது நம்ம பாடலை புரிந்து கொள்ளணும். அதுதான் ஒரே கருத்து. பாடலை புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கனால உட்காரும், அதுதான் வேறு வழி. நீங்கள் மனப்பாடமாக பண்ணோம்னா நிச்சயமாக உட்கார வாய்ப்பே கிடையாது. இந்த கருத்தை புரிஞ்சு அந்த பாடலுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான், அதில் உள்ள எதுகை முனைகளை பிடிச்சாதான் அது வந்து உட்காரும். அது வரைக்கும் உட்காரவே உட்காராது. அது இல்லாமல் மகாசன்யானா அடியனுக்கு கொடுத்த ஒரு செய்தி, அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும்னா நீங்கள் நம்முடைய கும்பகோணம் போகிற வழியில் திறமையாக இதில் மயிலாடுதுறையிலேருந்து கல்லணை சாலை வழியாக கும்பகோணம் போகிற வழியில் இதே திருவிசலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா திருந்து தேவன்குடி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. ஆமாம், அந்த க்ஷேத்திரத்தில் அதில் வீதி போக்காவன வினையை வெற்றுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன சீதில் தேவன்குடி தேவர் தேவர் எழுதி ஆதி அந்தமில்லா அடிகள் வேடங்களேன்னு பாடலில் ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பனன்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அதாவது நீங்கள் படித்து உங்கள் மனதுக்குள்ளே ஏற்றிக்கொள்ள முடியாத விஷயத்தை உங்கள் மனதுக்குள்ளே ஏற்ற வைப்பது அந்த பெருமானுடைய திருவேடம் தான் அப்படின்னு அந்த சாஸ்திர தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். அதனால் அந்த பாத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு படித்ததெல்லாம் மனப்பாடம் ஆகும்னு தனியானம் சொல்கிறாங்க. அதை நம்ம வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் நீங்களும் அதை செய்யுங்க. அதுதான் நம்மளால் படுத்த பகாரம் அதுதான் இல்லையா? அதனால் அந்த பாட்டை மட்டும் படிச்சுட்டே இருந்த மனப்பாடம் ஆகிடாது, அந்த பாட்டையும் படிச்சு அந்த பாட்டு மனப்பாடம் ஆகும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பாட்டை உங்கள் மனப்பாடம் பண்ணுறது பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்கள் பூஜையில் அனுசாரத்தில். இதையும் படிச்சுக்கணும். இதை படிக்காமலே விட்டுவிட்டு அந்த பாட்டை சொல்லிட்டாரு அதனால் அதே நம்ம மனப்பாடம் ஆகிடும் போட்டிருக்கணும், அதையே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த பாட்டு தான் மனப்பாடம் ஆகும் இல்லையா? அது பெருமாண்ட பிரார்த்தனை. அது பண்ணோம்னா சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எதோற்றையும் முயற்சி பண்ணணும். முயற்சி தான் திருவினை ஆக்கும். முயற்சி பண்ணாமல் உட்காந்துட்டே இருந்தோன்னா பாட்டு தானாந்து உட்காராது. அதனால் உட்காந்து படிக்கணும், கேட்கணும். எளிமையாக உங்கள் மனசுக்குள்ளே போய் பாட்டு உட்காருன்னா கேட்டால் தான் கட்டதுன்னு கேட்டல் நன்று. நீங்கள் உட்காந்து படிக்கிறத விட ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் அடியன் சொல்கிறதே நீங்கள் கேட்குறீங்கன்னாக்க இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் உட்காரும். அந்த செட்டு உங்கள் பாட்டில் உட்காந்துரும். நீங்கள் சினிமா பாட்டை கேட்டோன்னே எப்படி பாட்டு தூரம் பாடுறோம், அது எப்படி நமக்கு உட்காருது போய், அதே போல் இதுவும் நம்ம முயற்சியில் தான் இருக்குது. அதனால் இந்த முதல் பாடல் நாம் போகிறோம். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர என்பது பாடல். இது அப்பொருள் அப்படின்னு இதில் சொல்லுகிறார். ஏதோ ஒரு பொருளை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கொண்டே தான் இல்லையா? அப்பொருள் என்று சொல்லப்படுவது இங்கே எதாக இருக்கலாம்? பரம்பொருள் இல்லையா? இந்த இடத்துல பொதுவாக பெருமானை காட்டுகிறார். இன்னும் சிவபெருமான் என்று இறங்கி வந்ததை காண்பிக்கல. அதாவது பரம்பொருள் தான் சிவபெருமான், அதுதான் நம்முடைய கருத்து. போகமாற்றி பொது நீக்கி தனி நினைவல்லாருக்கு என்றும் பெருந்தனையை பெரும்பற்ற புலியூரானேன்னார். போகமாற்றி பொது நீக்கி தனி நினைவல்லாருக்கு என்றும். அப்போது பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அதை வேதம் சொல்லுகிறது. வேதம் இறைவன் ஒருவன், அவன் ஏகன், அவன் உலகத்திற்கு கர்த்தாவாக இருக்கின்றான், அவன் என்று கூட சொல்லாமல் அது என்று சொல்லும் வேதம். அவன் என்று கூட சொல்லாது. அவன்னாலே அது ஒரு பால் கீழே வந்துடும், ஆண் பால் என்ற கீழே வந்துடுது. அதனால் அதுன்னு தான் வேதம் சொல்லும். தத் பரம், தத் புருஷாய வித்மகே அப்படின்னு தானே வருது. நம்ம பெருமானுடைய இந்த காயத்ரியிலே தத்து புருஷன் தான் வரும், அந்த புருஷன் அப்படின்னு தான் வரும். தத்துனா அதுன்னு அர்த்தம். அதனால தான் கரெக்டுபடியாரில் ஒரு பாட்டு வரும், அது இதுவானேன் அது நானானேன். நீங்களாம் எழுதுனீங்க இல்லையா? பரிச்சை செகண்ட் இயரில் எழுதுனீங்க போட்டிருக்கேன். அது நானானேன் அது இதுவானேன்னு 4 மகா வாக்கியம் ஒரு வேதத்துக்கு இருக்குது. தத்துவம் மசி அப்படின்லாம் இருக்குது, அது நானானேன் அப்படின்லாம் இருக்குது. அது என்று சொல்லுவது தான் அப்பொருள்னு சொல்லுகிறார். அந்த அப்பொருள் பிரம்மம்.
பரசிவம் என்று நாம் வைத்திருக்கிறோம். அது எப்பேற்பட்டது, அதனுடைய பெருமை என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு நினைத்தாலும் அதனுடைய பெருமை நமக்கு வசப்படாது. அதனால தான் கற்பனை கடந்த சோதியினர் சேக்கடார் சுவாமி. அந்த பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணி அவர் கருணை கொண்டு வந்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து நம்முடைய முயற்சினாலே அந்த பிரம்மத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். உபனிஷத்தில் ஒரு முறை தேவர்கள் எல்லாம் சேர்ந்து யார் தங்களுக்குள்ளே பெரியவர் என்று ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு சக்தி தோன்றுகிறார். அவள் பார்வதி, உமாதேவி. உமாதேவி என்ன செய்கின்றால், ஒரு துரும்ப கிள்ளி போட்டு உங்களுக்குள்ளே யார் இந்த துரும்ப தூக்குகிறீர்களோ அவங்க தான் பெரிய ஆள்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். ஒவ்வொருவரும் திரும்ப தூக்குவதற்கு இந்திரன்லேருந்து சந்திரன்லேருந்து திருமாலிலேருந்து எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. யாராலும் முடியவில்லை. அந்த இடத்துல பிரம்மம் தோன்றி உங்களுக்குள்ளே யார் இந்த திரும்ப தூக்க முடியவில்லை அதுலேருந்து தெரிகிறது நீங்கள் யாருமே பிரம்மம் இல்லை என்று. அதனால் எது பிரம்மம் என்று நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு பிரம்மம் தன்னை அறிவித்து விட்டு போய்விட்டது. அந்த கூட்டத்தில் இல்லாத யார்? சிவபெருமான் தான். இப்போ சிவபெருமானே பிரம்மம் என்று உபநிஷத்துக்கள் இதை காட்டுகிறது. அதனால் அந்த சிவபெருமான் தான் பிரம்மம் என்று நமக்கு சாய்த்து காட்டுவது நேரடியாக ஆகமங்கள். ஆனால் நமக்கு பிரதானம் வேதம் தான். வேதத்தில் தான் நமக்கு பொது பிரமாணம் சொல்லுவோம். வேதத்தில் சொன்னதை தான் ஆகமத்தில் நாம் படிக்கணும். ஆகமம் என்பது வேதத்தை நாம் விளக்கி காண்பதற்காகத்தான். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கடவுள் சிவபெருமான், அவர் தான் பரசிவம். அவர் எப்பேற்பட்டவர்? அகலமானவர். அகலம்னா அகண்டிதம், எங்கும் இருக்காருன்னு அர்த்தம். பரஞ்சோதி, ஜோதின்னு சொல்லக்கூடிய இடத்துல அழிவில்லாத தன்மையை குறிக்கிறது, ஸ்வயம்பூ தன்மையை குறிக்கிறது, எங்கும் பரவி இருக்கிறார் என்கின்ற தன்மையை குறிக்கிறது. யாராலும் உண்டாக்கப்படாதது ஸ்வயம் ஜோதிங்கும் பொழுது, யாராலும் உண்டாக்கப்படாத சுயம் பிரகாசம். அதே மாதிரி சோதியினோடனே எங்கேயோ எரிந்துக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. இப்படி யாரும் ஜோதியில் எரிய தீபத்தை ஏற்றி வச்சுருக்காங்கல்ல, அப்படி போல் இருக்குனாக்க அது மாயாகாரியமான ஒளி. நீங்கள் திரி, எண்ணெய், தீபம் இது எல்லாமே அதனால் உண்டாகக்கூடிய ஜோதின்னு கூட நீங்கள் சுவாமியை கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே மாயாகாரியமான விஷயம். பெருமானே சோதி போல இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் வந்துடும். சோடி போல எரிந்து கொண்டிருக்கார், அப்போ எரியாத இடத்துல அவர் இல்லாத போல் இருக்கார் அப்படின்னு ஆகிடும். அதனால் சோதி என்பது அந்த ஒளித்தன்மைக்குத்தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோதி என்கின்றவங்க எதுக்கு? ஒளிப்பொருள் அவர் என்பதற்காகத்தானே தவிர்த்து ஜோதி போல எரிஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர், ஜோதி போல வடிவம் இல்லாதவர், முட்டை போலவர் அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. நீங்கள் சிவபெருமான் ஒளிப்பொருள், ஜோதிங்கிறது இந்த இடத்துல இந்த லைட் எரியுது ஒளிப்பொருள். அதுபோல் அவரும் ஒளிப்பொருள் என்பது இருளை ஓட்டுவதற்கு ஒரு பொருள் நமக்கு தெரியுது. அதுபோல் அவரும் இருளை ஓட்டுறதுக்கு ஒரு ஒளிப்பொருள்னு சொல்கிறதுக்காக தான் அவர் ஜோதி ஜோதின்னு சொல்லி கொண்டிருக்கோமே தவிர்த்து ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் ஜோதி அப்படிங்கிறதுனால அவர் எங்கேயே விளக்கு போல ஏற்றி வச்சுட்டு எரிஞ்சிட்டு இருக்காரு போல் இருக்கு பரசிவம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜோதின்னு சொல்லக்கூடிய எதற்காக? அவர் ஒளிப்பொருள். ஒளிப்பொருள்னா என்னத்துக்கு ஒளியாக இருக்கணும்? அவர் இருளையே அகற்றுவதற்காக. இருள் என்கின்றதும் இங்கே அனாதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அனாதியாக இருக்கக்கூடிய அந்த இருட்டை நீக்குவதற்குரிய சுயம் ஜோதியாக அவர் இருக்கிறார். அவர் தான் பரபிரம்மம்னு பேர். அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை நம்ம படிக்கிறோம். 8 குணங்கள் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். அவர் தன்வயத்தன், தூய உடம்பினன், இயல்பாகவே பாசங்களை நீங்கி இருத்தான், முற்றதை உடையவன், அப்புறம் வரம்பில் இன்பம் உடையவன், பேரல் உடையவன், எப்படியாக இருக்கக்கூடிய 8. அந்த 8ஐயும் நம்ம சுருக்கணும்னா என்னவா வரும்? வெரி குட், அருள் என்ற ஒரு குணமாக வந்துவிடும். அவர் கருணை என்கின்ற ஒரே தன்மையுடையவராக இருக்கிறார். அவருடைய ஒரே இயல்பு என்னது? கருணை, கருணை, கருணை. அதுதான் பரபிரம்மத்துக்குரிய கருணை. அந்த கருணையினாலே உயிர்களெல்லாம் அறிவுடைய பொருள். அது ஆனமலத்தில் கட்டுண்டு சடமாம் தன்மையை எழுதி நம்ம எறியாமல் கிடக்கிறது. அவற்றுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அதுதான் சங்கல்பம் பண்ணுவதுன்னு வரும். அப்போ அவரும் சிவமும் சக்தியாக பிரிந்து தோன்றி சக்தியை மாயக்குள்ள செலுத்தி மாயிலிருந்து தத்துவங்களை உற்பத்தி பண்ணி, அதுக்கு முன்னாடி சொற்பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணி, அவரை பொருள் பிரபஞ்சத்தில் தத்துவங்களை உற்பத்தி பண்ணி நவந்திரு பேதங்களாக கடவுள் வடிவமாக நமக்கு தோன்றுகிறார். நம்முடைய உடம்பாகவும் அவர் இருக்கிறார். எல்லாமாகவும் அந்த உடம்பு உலகத்தில் வந்துட்டார். எல்லாத்துலேயுமா இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? இந்த மைக்கில் கூட இருக்கார். மைக்கில் இருக்காரா இல்லையா சாமி? இப்போ எப்படி இருக்காருங்கிறீங்க? சடப்பொருள் இல்லையா? சடப்பொருள் எப்படி சாமி இருக்க முடியும்? வேற வேற கிட்டத்தட்ட ரைட்டுன்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக நான் எதிர்பார்க்க சொல்லி கொடுத்தேன்.
கிட்டத்தட்ட சடப்பொருள்னு சொல்லிட்டீங்க. சடப்பொருள்ல சாமி எப்படி இருக்காரு நீங்க சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். மாயேயம், இந்த பொருள்ன்றது மாயேயம். இது மாயையிலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. மைக்குங்கிறது மாயை, மாயேயம். மாயைக்குள்ள திருவருள் கலந்தாதான் என்ன ஆகும்? அது மைக்காகவும் இந்த பஞ்சபூதங்களாக ஆகும். பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணி தான் உலகத்தில் எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகுது. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் திருவருள் கலந்து தான் இருக்கு. திருவருளுடைய மிக்சர் தான் எல்லா பொருட்களுமே. இது சடப்பொருள் என்பதனால அதில் சடம் மட்டும்தான் இருக்கா? அதுக்குள்ள திருவருளும் இருக்குது. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ணானந்தம்னு தாய்மான சாமி சொல்லுகிறார். எல்லாவற்றிலையும் சாமி இருக்கார். என்ற திருத்தாண்டகம்னு அப்புறம் சாமி தான் படுகிறார். இருநிலனாய் தீயாயின்னு எல்லாவற்றிலையும் எம்மடிகள் நின்றவாறே என்னார். எல்லாத்துலேயும் இருக்கிறார் அவர். மண்ணானாய் மலையானாய் நீரானாய் இன்னும் பாடுறாங்க இல்லையா? எல்லாவற்றிலையும் தண்ணியில் இருக்கார், கடலில் இருக்கார், காற்றுல இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார். எல்லாம் சடப்பொருளாக இருக்க எப்படி இருக்காரு? வேணா மாயையிலேருந்து உலகத்தை உற்பத்தி பண்ணது திருவருளை செலுத்தி தான் உற்பத்தி பண்ணார். உள்ளுக்குள்ள அவர் இருக்கார், நிமித்த காரணம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தான் இருக்கார் சாமி. எல்லாவற்றிலையும் பார்க்க தெரிஞ்சிட்டான்னா அவனும் பெருமாளுடைய தன்மையை அடைவான். எல்லாவற்றிலையும் பார்க்க நம்ம சக மனிதர்கள்ட்டே பார்க்க தெரியலையே. எல்லாவற்றிலையும் சாமி இருக்கார். எல்லாமே சாமியோட திருவருள் தான். நமக்கு அதிலே பார்க்க தெரியல. அப்புறம் எங்கே சடப்பொருளில் சாமி இருக்கார் நம்ம எங்கே தெரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ அது வாய்ப்பே கிடையாது நமக்கு இப்போதைக்கு. அதனால் அப்படி நம்முடைய பக்குவ குறைவு இருக்கிறதுனால சுவாமி நமக்காக இறங்கி வருகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். யாருக்கும் அறிய முடியாதவர் என்று சொல்கிறார். அதை பெருமாளுடைய தன்மை என்ன என்பதை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். இதை தான் அந்த கலெக்டர்படியார் பாடல்ல இந்த புத்தகம் இருந்ததுன்னா அதில் பாருங்க 38வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. இந்த புத்தகம் இருந்ததுன்னா 38வது பக்கத்தில் இதே பாடலை அப்படியே கலெக்டர்படியாரில் விரிவு பண்ணியிருக்காரு பாருங்க. அகலமயமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்து. திருக்கலெக்டர்படியார், கலெக்டர்படியார்ல 4வது பாட்டு 38வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. இந்த புத்தகம் இருந்ததுன்னா 38வது பக்கம். அந்த பாட்டு என்னது? அகலமாம் ஆறும் அறிவறிது அப்பொருள் சகலமா வந்ததென்று உந்தீபர தானாக தந்ததென்று உந்தீபரன்னார். அதே பாட்டை இவர் எப்படி விரிச்சிருக்காரு? அகலமயமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்து. எவ்வளவு கருணையை பாருங்க அந்த ஆச்சாரியனுக்கு. இந்த திருக்கடவுர் உயர்ந்த தேவனனுக்கு எவ்வளவு கருணையை பாருங்க. மாணவக அப்படின்னு யாரை அழைக்கிறார்? அவரு நம்மளை தான் அழைக்கிறாரு. இப்போ யார் படிக்கிறா அந்த சாஸ்திரத்தை? நாம தான் படிக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை அவர் எப்படி உபதேசம் பண்றாரு? நேர்முகமாக இப்பவும் இருந்து கொண்டு உபதேசம் பண்ணுறாரு. அந்த வாக்கியம் அப்படி தானே இருக்கு. இப்போ மாணவகன்னு அழைக்கிறாரு. அப்போ அவர் இன்னைக்கும் அந்த சாஸ்திரத்தில் இருந்து கொண்டு நம்மளை அழைக்கிறாருன்னு அர்த்தம் ஆகுது. எப்படி அழைக்கிறாரு? என் உடனாய் வந்து கூடவே வந்துரு, கூடவே இருந்து கொண்டு நான் உனக்கு காட்டுறேன் வாண்டார். எவ்வளோ உபகாரம்! நம் தாய் தந்தை கூட நமக்கு செய்யாத உபகாரம். அந்த உபகாரம் இறைவனை நாம் பார்த்து அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபூதி நிலை நமக்கு கைக்கூட வேண்டும் என்கின்ற அந்த பரமாச்சாரியர்களுக்கு அப்படி ஒரு கருணை. அது பெருமான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவர் அகலம் மயமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்த கொஞ்சம் நமக்கு எளிமைப்படுத்துகிறார். நீங்கள் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள்னு சொன்னார். அவர் அப்படி இல்லைப்பா, நம்மளால் அறிய முடியும். அவர் அகலமயமாக இருப்பதையும் அறிய முடியும். அவர் அகலமயமாகவே இருந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய வடிவமாக ஒரே ஒரு இடத்துல இருக்கிறார். அதுதான் தில்லை சிதம்பரம் அப்படிங்கிறார். சிதம்பரத்தில் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவ பொருளாக சுவாமி அங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். இந்த பரசிவத்தினுடைய உணர்வின் நேர்பரவரும் சிவபோகத்தை புலரும் கண்ணினால் கண்டார் அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. ஞானசம்பந்தர் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணும் பொழுது உணர்வினுடைய நேரு பெற வரும் சிவபோகம், உணர்வுக்கு மட்டுமே வரக்கூடியதாகிய சிவபோகத்தை கண்ணால பார்த்தார். பொழிந்தனர் விழிமாறினர் பார்த்து அழுகுறாராம் ஞானசம்பந்தர் அந்த கூத்தை. என்பின் உருக்கும் என்பனை உருக்கும் கூத்து விநாயகன் கூத்துங்கிறார். அந்த பெருமானுடைய கருணையை நினைச்சோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள எலும்பு உருகும். அது உருகி அவருக்கு கண் வழியா வழியுது. அதுதான் கண்ணீர் அப்படிங்கிறார் சேக்கரார். ஞானசம்பந்தரே அப்படி வழிபாடு பண்ணுகிறார். அந்த நடராஜ பெருமானுடைய வடிவம்.
மற்றைய கோயில்களில் இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமே மாயேஸ்வர மூர்த்தங்கள் தான், தத்துவங்களுக்கு உட்பட்டது. நாதத்துவம் தோன்றதற்கு மேலாக இருக்கக்கூடிய சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நவந்த ரூபாயத்தில் வரக்கூடிய மாயையே இல்லாத வடிவம் சிவம் சக்தி. அவருக்கு வடிவம் கிடையாது, நம்ம வடிவமே அது கற்பிக்க முடியாது, கிடையாது அதுக்கு. இன்கேஸ் அது வடிவம்னு வந்தால் அது எப்படியோ இருக்கும், ஒரே இடத்துல காட்டப்படும். அஞ்சு பஞ்சகிருத்தியத்துக்கும் நானே கர்த்தாங்கிறத காட்டக்கூடிய நடராஜரோட வடிவம் தான். அங்கே இருக்கக்கூடிய சக்தியினுடைய வடிவம் சிவகாம சுந்தரி. அதுதான் அந்த சபையில் ஆகாயமாக, ஞான ஆகாயமாக இருக்க. ஆகாயம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆகாயம் நினைச்சாலே அது பூத ஆகாசமாக தான் நமக்கு வரும். இப்போ இருக்க இந்த ஆகாயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த ஒன்றுமே இல்லாதது போல இருக்கக்கூடிய அறிவுமயமாக இருக்கக்கூடிய ஆகாசம்னு காட்டுவதற்காக தான் ஞான ஆகாசம்னு வச்சாங்க அந்த இடத்த. அதனால தான் நடராஜாவே இல்லைன்னா கூட அந்த இடத்துக்கு மதிப்பு உண்டு. இப்போ வேறு கோயில்கள்லாம் பாருங்களேன், சாமி வெளில விட்டாருனாக்கா கோயிலை சாத்திடுவாங்க. முக்கியமாக பூஜை ஒன்றும் உள்ளே நடக்காது. இப்போ சொக்கநாதர் எடுத்துங்களேன், வருஷத்துக்கு 3 தடவை என்னமோ கோயில் விட்டு வெளில வருவார், கோயில் அன்றைக்கி சாத்திடுவாங்க. புட்டுத்தோப்புக்கு ஒரு நாள் வருவார்னு நினைக்கிறேன். அப்புறம் மாவணி மூலத்துக்கு புட்டுத்தோப்புக்கு ஒரு தான் சொக்கநாதர் வருவார், அன்றைக்கி கோயில் சாத்திடுவாங்க. ரெண்டாவது திருப்புவனத்துக்கு ஒரு நாள் போவார் சாமி சொக்கநாதர், அன்றைக்கும் கோயில் சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இருக்குது, அது அஷ்டமி சப்பரமா என்னன்னு தெரியல. சாமி வெளியில் போயிடுறதுனால சாமி உள்ளே இல்லை அப்படிங்க. பொதுவாக ஆகமத்திலே உற்சவமூர்த்தி வெளியில் போயிருக்கும்போது கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது வழக்கம் உண்டு. ஆனால் நடராஜா வெளியில் போயிட்டாலும் கூட சபையில் பூஜை நடக்கும். சிதம்பரத்தில் ரகசிய பூஜை அப்படின்னு 12 மணிக்கு திருவிழாவில் ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் அன்றைக்கி மத்தியானம் சாமி ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தல் இருப்பார், அபிஷேகம் அலங்காரம் ஆகிட்டு இருக்கும். அன்றைக்கி மத்தியானம் உற்சவக்காரர் ரகசிய பூஜைங்கிறத 12-1 மணிக்கு சபையில் நடத்துவார். ஏன்னா அந்த இடத்துடைய ஞானாகாச வெளிக்கு தான் மதிப்பு. அது பரசிவத்தினுடைய வடிவம், டெமான்ஸ்ட்ரேஷன். நமக்கு பரசிவத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக, நாம் புரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஞானாகாசமாக சாமி இந்த வெளிப்பட்டு காண்பிக்கிறேன். அதனால தான் எதுவும் இல்லாத வடிவம் அதை புரிந்து கொள்ளுங்கிறத அந்த இடத்துல ஒரு மாலை போட்டு காமிக்கிறாங்க, வில்வ மாலை. அதான் ரகசியஸ்தானம்னு சொல்லி கொண்டுக்கிறோம். ரகசியம்னா என்ன? அவர் ஒன்றுமே இல்லாதவர், அதுவும் அதி ரகசியம் அதுங்கிறது தான். ரகசியம்னா ஏதோ உள்ளுக்குள்ள சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க போட்டிருக்கு, அதுதான் ரகசியம். அதெல்லாம் கிடையாது, இதுதான் ரகசியம். அகலமயமாக இருக்கக்கூடிய சாமி அந்த இடத்துல தோன்றி விளங்கி தோன்றும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் புரிந்து, அதான் ரகசியம் இந்த இடத்துல. அப்போது சாஸ்திரத்தில் முதல்ல வந்த திருவுந்தியாரில் அகலமயமாக யாரும் அறிவறிதுன்னார் அந்த பெருமானார். ஆனால் இந்த பெருமானார் என்ன சொல்கிறாரு? அகலமயமாய் வந்த நின்ற அம்பலத்து எங்கூத்தன்னர். அப்போ அகலமயமாக நின்ற பரம்பொருள் யாருன்னு தெரியுதுப்பா, சிதம்பரத்தில் வந்த நடராஜா. இது அடியேன்னு சொல்லலை, நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் நடராஜா தான் ரொம்ப விரும்பி கும்பிடுவார், அதனால் நடராஜாவை ரொம்ப ஏற்றி ஒரு பேச. அப்போ நடராஜாவை ஏன் நம்ம விரும்பி கும்பிட பண்ணுறோம்? சாஸ்திரம் அப்படி சொல்கிறதுனால விரும்பி கும்பிடுறோம். இது அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டோம். இல்லை நடராஜா வேற, தியாகராஜா வேற, அண்ணாமலையார் வேற, எல்லாரும் வேற வேறையா? எல்லாம் ஒன்று தான், சாமி தான் எல்லாம். அது மக்களுடைய அறியாமையினாலே அப்படி ஒரு விஷயங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அதை நம்ம பேசிதான் ஆகணும். சாஸ்திரம் என்ன சொல்லு? இப்போ சாஸ்திரம் அகலமாயமாய் நின்ற அண்ணாமலையார்னு பாடிருக்கலாம் இல்லையா? பாடிருக்கலாம், பாடிருக்கூடாது. அப்போ அகலமாயமாய் நின்ற திருவாரூர் சாமி, அகலமாய் நின்ற கபாலீஸ்வரர்னு பாடிருக்கலாம். யாரும் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இல்லைன்னா நம்ம தப்பாக அர்த்தம் பண்ண போகிறது கிடையாது, சுவாமி தான் போயிருக்கலாம். ஆனால் நல்லா பொருள் படும்படியாக என்ன பண்ணியிருக்காரு இவர்? அம்பலத்து எங்கூத்தன் அப்படின்ட்டார். இப்போ அம்பலக்கூத்தனுடைய தன்மை என்ன? பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம். அவர் சைவ சித்தாந்த சாஸ்திரத்துடைய முடிந்த முடிவு. சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அத்தனையும் சொல்லக்கூடியதற்கு ஒரு வடிவம் கொடுத்தா அவர் தான் நடராஜா. அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த ஆச்சாரியன் எடுத்து காண்பிக்கிறார். சரி, அவர் என்ன வந்தார்? கீழ்பாடல்ல அகலமயமாய் நின்ற அம்பலத்து, அகலமயமாய் அறிவர் யாரும் அறிவருது அப்பொருள் சகலமயமாய் வந்தது என்று உந்தி பரண்டார். அதே வாசகத்துக்கு இவர் என்ன விளக்கம் சொல்கிறார்? சகலமயம் போல்னார். அவர் சகலமயமாயே வந்துட்டுட்டாரு, ஆனால் இவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு? சகலமயம் போல்னார். அப்போ என்ன ஆகலை? அது சகலமாக வரலை, நமக்காக சகலமயம் போல வந்திருக்கு. அப்படி ஆச்சாரியோட கருத்தை எப்படி நமக்காக மாற்றி சொல்கிறார் பாருங்க. நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அது அந்த பெருமகனுக்கு ஒரு ஆசை, நம்மளாம் அப்படி ஓய்வுக்கு போக வேண்டும், நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நுட்பமாக இந்த நூறுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம என்னைக்காக அனுபவிச்சிருவோமா? ஒரு ஆச்சாரியன் சொன்ன கருத்தை அப்படியே சொல்கிறார், அப்படியே சொல்கிறார். ஆனாலும் சில கருத்துக்களை ஏற்றியும் சில கருத்துக்களை மாற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகலமாக வந்தது யாரும் அறிவறியதுன்னதை அறிய முடியும் சிதம்பரம்னார்.
ஒரு சகலமயமாய் வந்ததுன்னாரு. இல்லை சகலமயம் போல தான் வந்ததுங்கிறார் இவர். சொல்ல முடியுங்களா? அப்போ சகலமயம் போல வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவர் திருவொருள் எல்லாவற்றிலையும் செலுத்தி அனைத்து பொருள்களையும் கலந்து இருக்கார். இந்த மைக்கில் இருக்கார், இந்த கம்பியில் இருக்கார், இந்த பேனில் இருக்கார், நோட்டில் இருக்கார், பேப்பரில், எல்லாவற்றிலையும் சாமி கலந்துருக்கார். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாவற்றிலையும் எது கலந்துருந்தாலும் அது ஒன்று கொண்டு தன்மை சார்பினால தன்மை ஏற்பட்டுரும். சார்ந்ததாம் வண்ணம் ஆம் தன்மைன்னு ஒன்று ஏற்படும். தண்ணீரும் இரும்பு சேர்ந்து இருந்ததுன்னா இரும்பே கெட்டு போயிடும், தண்ணீருடைய சார்பு ஏற்பட்டு. அதுபோல் நாமளும் யாரோட சேர்ந்துருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய தன்மை என்னங்கிறது இருக்குது. அதனால் இப்படி எதை சார்ந்திருக்கிறோமோ அதோடைய தன்மை அதுக்கு ஏறும் என்பதனால இறைவனுடைய தன்மை உலகத்துக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால் உலகத்தில் உள்ள பொருட்களுடைய தன்மையெல்லாம் இறைவனுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு முகமாகத்தான் இது. எரியுறு நீர் போல அப்படின்னு திருவருட்பயனில் படிச்சிருப்பீங்க. வெந்நீர் போடும் பொழுது நீரும் நெருப்பும் சம்மந்தப்படுது. ஆனால் நெருப்புடைய தன்மை தான் நீருக்கு ஏறுது, நீரோட தன்மை நெருப்புக்கு ஏறலை. விளக்கப்படுதுங்களா? அது போல எரியுறு நீர் போல ஏகம் தங்கும் தனியினார். அவர் எல்லாவற்றையும் கலந்திருக்கார். ஆனால் எல்லா பொருளுடைய தன்மை அவருக்கு இல்லை, அவருடைய தன்மை தான் உலகத்தில் உள்ள பொருளுக்கு ஏற்படுங்கிறதுக்காக தான் சகல மயம் போலன்னார். அடுத்தது சொன்னார், தானாக தந்தது என்று உந்தி பரங்கிறது உந்தியார்ல. சகலமாய் வந்தது என்று உந்தி பர, தானாக தந்தது என்று உந்தி பரன்னார் அவர். அது ஏன் தானாக தரணும்? தானாக தந்தார் சரி, ஏன் தானாக தராமல் இருந்துக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ தானாக அவர் தரலைன்னா பேசாமல் அனாதி கேவலத்திலே கிடந்துக்கலாம். இங்கே பரிச்சை வர வேணாம், வகுப்பு வர வேணாம், முக்கியமாக இல்லையா? வேலைக்கு போக வேணாம், குழந்தை பத்துக்கு வேணாம், கல்யாணம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. இப்போது அவர் தானாக ஏன் தர வேண்டியிருக்கு? இப்போது தரலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் கருணை, அதுதான் இங்கே பிரச்சனை. அவர் கருணையாக இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ நம்ம பிறகு வந்துட்டோம் பாருங்க. இப்போ நமக்கு அது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஒரு ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சாக்கடை தண்ணி, மழை தண்ணி தேங்கி இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியாக மாட்டிக்கிட்டு சேத்துல தவிக்குது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எடுத்து விடணும்னு நம்மளே நினைக்கிறோமா இல்லையா? யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற கையேந்துறாங்க, ஐயா நேர்ந்துறாங்க, சரிப்போ 10 ரூபா கொடுக்குறோம், ஏன் அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு கருணை நமக்குள்ளே உண்டாகுது. அதானே? அவங்களால நமக்கு எதாவது லாபம் வரப்போதா? ஒன்றும் இல்லை. இந்த ஆட்டுக்குட்டி நம்மளை தூக்கி விட்டதுனால லாபம் வரப்போதா? புண்ணியம் உண்டு, அது வேற. ஆனால் புண்ணியம் கருதி அத்தனையுமே செய்யப்படுகிறது உலகத்தில். ஐயோ பாவம் அப்படின்னு எடுத்து காப்பாற்றி விடுறோம், ஐயோ பாவம்னு செய்கின்றோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நமக்கே பாரதியார் கருணை செய்ய வேண்டியதாக இருக்குது உலகத்தில். ஆனால் நாம் யாரோ ஒரு எளியவரை பார்த்து கருணை செய்கிறோமே, அப்போ நமக்கே இவ்வளோ கருணை உண்டாகிறதுனா அந்த பரம்பொருளுக்கு எவ்வளோ கருணை உண்டாகும் இல்லையா? அடுத்தவருடைய இயலாமை பார்த்து நமக்கு கருணை உண்டாகிறது. அதே போல் நாமளும் உயிர்கள் அறிவுடைய பொருள், இது ஆணவ மலத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது, இது தன்னுடைய தன்மை கெட்டு இருக்கிறது என்பதை கண்டறிந்து வெளிப்பட்டு நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு எவ்வளோ கருணை உண்டாகும். அந்த கருணையினால தான் சாமி நமக்கு பிறகு கொடுக்குறார். இதுதான் கருணை பண்ணதுக்கான காரணம் கருணை தான். ஏன் கருணை பண்ணார்? அவருக்கு கருணை பண்ணாமல் இருக்க முடியாது. நாமெல்லாம் நம்ம நிலை, நம்மளும் சடப்பொருளாக இருந்தாலும் அவர் ஒன்றுமே அனுப்புறது கிடையாது. நம்முடைய தன்மை கெட்டு நிற்கிறோம் என்பதனால சாமி நமக்கு அருள் பண்ணுகிறார். தானாக தந்தது என்று உந்தி பண்ணார். தானாக ஏன் தந்தது? உயிர் ஆணவ மலத்தில் கட்டுருக்கு. அதான் சகலமயம்னார். சகலம் அப்படின்னா சங்கிலின்னு அர்த்தம். சகலம்ங்கிற வார்த்தைக்கு சங்கிலி. இது கலெக்டர்படியாரில் சகலமயம்னார். ஆணவ மூலமலம் அப்படின்னார். ஆணவம் என்கின்ற மூல சாஸ்திரம் தொடங்கும் பொழுதே எப்படி ஆணவ மலத்தை அறிவிச்சு தான் தொடங்குறாங்க பாருங்க. என்ன புரியுதுங்களா? ஏன்னா சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு ஆகமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதில் சுத்தாத்வைத சைவ சித்தாந்திகள் மட்டும்தான் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆணவ மலத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் நம்ம சாஸ்திரத்தை நால்வருடைய திருமுறைகளை படிக்கிறதுக்கு லாய்க்கு. மற்றவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. ஏன்னா இதுதான் கொள்கை. இதனால் அந்த ஆணவ மலத்தை அறிவிக்கிறார். அதனால் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்துங்கிறது கலெக்டர்படியார். அந்த ஆணவ மலம், அதுதான் ஆணவ மலம் நீங்கணுங்கிறத சாமி கருணை கொண்டு தானாக தந்ததுனார். யாரும் சொல்லி அவர் செய்யலை, யாரும் சொல்லாமலும் அவர் செய்ய மாட்டார். அது தெரிஞ்சுக்கணும். அதாவது யாரும் சொல்லாமல் இருக்கிறதுனால செய்யாமலும் இருக்க மாட்டார். அவர் செஞ்சிருவார், எல்லாவற்றையுமே தானாக செய்வார் என்று நம்பணும். அதுதான் நம்முடைய கருத்து. அது அந்த முதல் பாடல் சொல்லுறது. விளங்குது இல்லையா? சந்தேகம் இருக்க அந்த பாடலில்? அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற. வந்ததுன்னா தானாக இறங்கி வந்தது இல்லையா? வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தது, உயிர்களுக்காக கருணை செய்தது, தனக்கரண போனபாவம் கொடுத்தது, தானாக தந்ததுன்னார். அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. உயிர்கள்லாம் கருணை பண்ணுப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அவர்கிட்ட? அவர் தன்மையத்தன், அவருக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்க யாருமே கிடையாது. யாராவது 2ஆம் ஆண்டு, இப்போ நீங்கள் 2ஆம் ஆண்டு தானே, இப்போ 3ஆம் ஆண்டு போயிட்டாங்களே, அவங்களுடைய வினாவிடை வங்கி வாங்கி படித்து பாருங்கள், வச்சுருந்தாங்கன்னா
அதில் அடியன் வந்து அவங்களுக்கு சுந்தர தேவாரத்தில் பதி இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கொடுத்துருப்பேன். அதில் சிவபெருமான் எப்படி தன்மையத்தனாக இருக்கிறான் என்பதற்கு திருமுறைகள்லேருந்து ஒரு சான்று எடுத்து காட்டியிருப்பேன். அதை படித்து பாருங்கள் வாங்கி. அப்படி இல்லைனா கூட சுந்தர தேவாரத்தில் பதி இயல்புன்னு அடியன் ஸ்பீச் பண்ணியிருக்கேன். அதே என்னோடய சேனலில் அதையும் கேட்டு பாருங்கள். எப்படி பெருமான் அனைவராலும் கேள்வி கேட்க முடியாதவனாக இருக்கிறான் என்பதை அற்புதமாக எடுத்து காண்பிப்பாங்க அதில். அதனால் செல்லென்று போ என்று வரவெடுத்த தேவரெல்லாம் வாவென்று அழைக்க வல்லாரோன்னு சதி புலம்புவது போல் கந்தபுராணத்தில் வரும். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மன்மதனை போய் சாமிக்கு முன்னாடி அம்பு எய்து சாமி யோகத்தை கலாடினான். இவர் போனார். சாமி என்ன பண்ணார்? நெருப்பு கண்ணை திறந்தார், நெருப்பு எரிஞ்சு செத்துவிட்டான். இப்போ தேவர்கள்லாம் போனப்போ போனான்ல, இப்போ தேவர்கள்லாம் வான்னு சொன்னப்போ நீ வரணுமே, வரலையே அப்படிங்கிறார் நதி. தேவர்களுக்கு வர வைக்கக்கூடிய திறமை இல்லையா அப்போ, இல்லையா? அப்போது அதுதான் தன்வயத்தன். சாமியோடைய அதிகாரத்துக்கு மேலே அவருடைய அதிகாரம் செல்லாது. இதையே ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறார் மணிவாச பெருமான். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என நீ கொண்டால் என்தான் கெட்டதுன்னார் சாமி பார்த்து. இப்போ யாரும் உள்ள கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் என்ன எனக்கு புத்தி கொடுத்துற தேலை போட்டு அல்லாட வைக்கிறாங்கிறார் அவர், இல்லையா? சாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை வைத்துக்கொண்டு அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறதுனால எனக்கு கொடுத்துட்டா அவனை யாரும் கேட்க போகிறது இல்லை. இப்போ எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். குன்றே அடைய குற்றங்கள் குணமாம் என நீ கொண்டால் என்தான் கெட்டது. திருமால் வந்து கேள்வி கேட்க போகிறானா? ஏன் அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனையே முத்தி கொடுத்து கேட்க முடியாது. கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் சாமி நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள். அவர் யார் கேள்வி வைக்கலனாலும் சரியாக செய்வார் அவர், இல்லையா? நம்ம யார் கேள்வியை காலையில் என்னோட நம்ம செய்வோம், இல்லையா? ஆனால் சாமி யாரும் கேள்வி வைக்க ஆள் இல்லைனாலும் சரியாக தான் நடந்து கொள்வார். அனைவரையும் சமமாக தான் பார்ப்பார் என்பதில் அந்த பாடம் நிறைவாகிறது. அதோட நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோமா? தேனிலை விலைக்கு பிறகு தொடருவோமா? இன்னும் அடுத்த பாட்டு பார்க்க போகலாமா? சரி, அடுத்த பாட்டை தொடங்கிடுவோம். அந்த இடம் இன்னும் வரல, வந்தோடனே நம்ம நிறுத்திப்போம். பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பர ஒரு பொருளாலே என்று உந்தி பர என்பது பாடல். இந்த பாடலை இப்போ 4ஆம் ஆண்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் உந்தியார் எடுத்தேன். அதில் ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த 4ஆம் ஆண்டில் இருப்பாங்க. நான் 6 பேர் என்னமோ தான். அதில் 3 பேர் தான் வகுப்புக்கு வருவாங்க. அதில் ஒருத்தவங்க பர்மிஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க வச்சுங்களேன். அவங்கெல்லாம் இந்த உந்தியாரே நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க 45 பாட்டுமே. ஏன்னா பாட்டாக தானே இருக்குது, 45 பாடலையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தளவுக்கு அதில் இந்த பாடலை எப்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்பது என் பெண்ணே உந்தி பரன இருப்பாங்க. இதுதான் உந்தி. அந்த பாடல் உந்தியார், அது பெண்கள் நோக்கி பாடக்கூடிய பாடல்ங்கிறது குறிப்பு இருக்குது பாருங்க. இதில் என் பெண்ணே அப்படிங்கிறது இடைக்குறையாக என் பெண்ணேன்னு வந்திருக்கு. எனக்கு புரியுதுங்களா? என் பெண்ணேன்னு இருக்கணும். அதில் இன்னும் நகர ஒற்று இல்லாமல் என் பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. பழக்கம் என்னது? நமக்கு நம்ம தொடர்ந்து இருக்கிறது. ஆமாம், பிறவிக்கில் இருக்கிறது. நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கிறது தான் பழக்கம். நமக்கு பழக்கம் தவிர பழகுவது அப்படின்னாரு. பழக்கத்தோடு இருக்கிறது, அதை தவிர்க்கிறதுக்கு பழகணும். இப்போ அது முக்கியம் இல்லையா? நம்ம ஏதோ ஒன்று பழகி கொண்டிருக்கிறோம், அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, அதை நீக்கிக் கொள்வதற்கு நாம் பழகணும். அதுவும் பழக்கத்தில் தான் வந்தாகணும். நம்ம ரெண்டுமே இப்போ பயிற்சியில் தான் வந்தாகணும். இப்போ குடி குடிச்சிட்டே இருக்கார் ஒருத்தர், மது பிரியருங்கிறாங்க. இப்போ அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண என்ன பண்ணுறாங்க? அவருக்கும் அது ஒரு பயிற்சியை தான் கொடுத்தாகணும்ப்பாங்க. அங்கேயும் ஒன்றத்தை பழகினா தான் அது நிற்கும். இப்போ ஆகமத்தான். அதில் தான் 21 நாள் நீங்கள் எதையாவது உன்னை கண்டினியூட்டியாக செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பழகிடுங்கிறாங்க. 21 நாள் தொடர்ந்து ஜாக்கிங் போயிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஜாக்கிங் போகலாம். ஆனால் அது நம்ம போக மாட்டோம். கண்டினியூட்டியாக நம்ம ஜாக்கிங் போக மாட்டோம், கண்டிப்பாக ஜிப்பு போக மாட்டோம், கண்டினியூட்டியாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். முக்கியமாக 45 நாள் அதே மாதிரி முக்கியமாக ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது நமக்கு ஏதாவது ஒரு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். அதில் செய்ய மாட்டோம் நம்ம. அப்போ பழக்கம் என்பது நம்ம ஆதி காலத்திலேருந்து நம்ம கூடவே இருக்கிறது யார் அப்படின்னா 2 பேர் கூட இருக்கிறாங்க. யார் யார்? இறைவனும் மலமும், ஆனாமலமும் கூட. ஆனாமலமும் கூட இருக்கு. இறைவனும் கூட தான் இருக்கார், ஆனாமலமும் கூட தான் இருக்குது. 2 பேருமே நம்ம கூட தான் இருக்காங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் இறைவனுக்குள்ளத்தான் நான் ஆனாமலம் இருக்குது, ஆனாமலத்துக்குள்ளே தான் நாம் பொதிந்து கிடக்கிறோம். விளக்கப்படுதுங்களா? அதில் வந்து சிவஞான போதத்தில் சாமியோட பார்க்கும் பொழுது ஆணவ மலம் சூன்யம்னு சொல்லும். சிவஞான போதம் அற்புதமான ஒரு கருத்து சொல்லும். சிவபெருமான் இருக்கார், அவரை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை. சிவபெருமானுக்கு மலம் சேராது, உயிருக்குத்தான் மலம் சேரும்.
ஆனால் மலமும் உயிரும் எங்கே தான் இருக்கு? சாமிக்குள்ளே தான் இருக்கு. இப்போ சாமி உயிர்களை நேரடியாக கருணை பண்ணுறாரு. ஆனால் சாமி நேராக உயிரை பார்க்க முடியும். ஆனால் உயிர் சாமியை நேராக பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? ஆணவமெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. ஆனால் சாமி நேரம் என்ன பண்ணுறாரு? உயிரில் பார்க்குறேன். ஆனால் சாமியை நான் பார்க்க முடியாது. எப்படி இருக்குன்னா, வீட்டில் அந்த ஒன் சைடு கண்ணாடி வச்சுருப்போம் தெரியுமா? வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் வெளில பார்க்கலாம் பகல் நேரத்தில், இல்லையா? பகல் நேரத்தில் நீங்கள் வெளிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து வெளில பார்த்தீங்கன்னா வெளில எனக்கு தான் தெரியும். விளக்கப்படுதுங்களா? அதே மாறிடுச்சுன்னா வெளிலேருந்து உள்ளே பார்த்தா தெரியும். அது ஒன் சைடு கண்ணாடின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா? கருப்பு கண்ணாடி வச்சுருப்பாங்க, டோர்லலாம் போட்டிருப்பாங்க. சன்ஸ்பிலிம் அது. அதே வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருட்டு பகுதியிலேருந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா தெரியும். இதுதான் அந்த கருத்து. ஆமாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பகலில் வெளியில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டு வெளிச்சத்தை பார்த்தா தெரியாது. அதே பகலில் இருட்டில் வீட்டில் லைட் போட்டு வச்சுருப்போம், வெளியில் இருட்டாக இருக்கும். அதனால் வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியும். அதனால தான் இரவு நேரத்தில் ஸ்க்ரீன் போட்டுக்கணும் வீட்டில். நான் பாட்டு லைட்டை போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தாலும் வெளிலேருந்து எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். இந்த சன்ஃபில்ம் கூட கண்ணாடி வச்சிங்கன்னா சொல்கிறேன். கிட்டத்தட்ட அதுதான் சாமியோடைய பார்வையும் உயிர் மீது. ஏன்னா உயிர் இருக்குது, உயிர் ஆணவமலத்தை கவர் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே எதுக்குள்ளே தான் இருக்குது? சாமிக்குடைய வியாபகத்துக்குள்ளே தான் இருக்குது. சாமி நேரடியாக உயிரை பார்க்குற அனுகிரகம் பண்ணுறாரு. எந்த தடையும் ஆணவமலம் பண்ணலை. ஆனால் நாம் பார்க்குறதுக்கு ஆணவமலம் தடையாக இருக்குது. அப்போ சாமியை பொறுத்தளவுக்கு உயிரானது ஆணவமலங்கிறது சூன்யம், இல்பொருள் போல. ஆனால் இல்பொருள் இல்லை, ஏன்னா நமக்கு உள்பொருள். அந்த வார்த்தையை அழகாக பயன்படுத்துவாங்க. சிவஞான பாதத்தில் படிக்கும்போது பார்க்கலாம். உள்பொருள், அதுக்கு சூன்யம்ங்கிற வார்த்தை உரையில் காமிச்சிருப்பாங்க. அது சூன்யம். சாமியை பொறுத்தளவுக்கு மலம் என்பது என்னது? சூன்யம் போன்றது, இல்லாதது போல. ஆனால் இருக்கிற பொருள் தான். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாமியும் நமக்கு கூட தான் இருக்காரு. ஆனால் நாம் எதுக்குள்ளே இருக்கோம்? மலத்துக்குள்ளே இருக்கோம். இப்போ மலத்துலேருந்து நம்ம நீக்கிறதுக்கு சாமி என்ன பண்ணுறாரு? இன்னும் 2 மலத்தை தான் கொடுத்துருக்காரு. என்ன மலம் அது? கண்மமும் மாயையும். இது எப்படி சொல்கிறீங்க நீங்களா? கண்மமும் மாயைன்னு எப்படி சொல்கிறீங்க? கண்மமும் மாயைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். வகுப்புல ஏற்கனவே நடத்தியிருக்கோம் இல்லையா? அதுக்காக தான் கேட்குறேன். அதனால தான் சொல்ல முடியுது. இப்போ எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க வகுப்பு, அதுக்காக தான் கேட்குறேன். கண்மமும் மாயை ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எப்படிலாம் கேட்குறேன். படித்ததுனால தான் சொல்ல முடியும். அது தெரியல எல்லானே தெரியாது நமக்கு. அதை வாய்ப்பாடு போல் இந்த பயிற்சி வகுப்பு நமக்கு அதை சொல்கிறது. படிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் அதை உங்களை கை கூடு வகுப்புங்க. அப்போ கண்மம் மாயை என்கின்ற 2 பொருளும். இப்போ கண்மம் மாயைக்கும் ஆணவ மலத்துக்கு என்ன வித்தியாசம்? ரைட், கரெக்டாக சொல்லிக்கிறது. ஆணவமலத்தில் தன்மை நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், கரெக்ட். ஆணவமலம் வெளிப்படுத்திக் கொள்ளாது, ஆவாரக சக்தி. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டாக்கிறேன் பார்த்துங்க. ஆணவமலத்துக்கும் மாயை கண்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறேன். வெரி குட், வெரி குட். அதுதான் சரியான விடை. இது 2 ஒளி பொருள். கண்மமும் மாயையும் ஒளி பொருள். மலமாகவே இருந்தாலும் 2 என்ன பண்ணும்? நமக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்கும். உடலானது மாயை. இது நமக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குதுப்பா? உலகம் இருக்கிறது தெரியுதே, சாமி இருக்காருங்கிறது புரிந்து கொள்ள முடியுது, எல்லாம் தெரிகிறது. உடலுங்கிறது நம்ம கையில் இல்லைன்னா உயிருக்கு என்னது அறிவு எப்படி நிகழும்? கண்மங்கிறது அனுபவத்தினால நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. அது நமக்கு அனுபவத்தை தான் கொடுக்குது, ஒரு அனுபவம். அப்போ அது ஒளிப்பொருள், அது 2மே. அதனால தான் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். மாயை பேசும்பொழுது விடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய விளக்கு போல இரவு விளக்கு, பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம விளக்கு வச்சுக்கிறோம். அதுபோல் சூரியன் வர வரைக்கும் அந்த விளக்கு வச்சுருப்போம். சூரியன் வந்துட்டாருன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் அதை. அதுபோல் சிவருமான் வர வரைக்கும் உதவி பண்ணக்கூடியது உடலாகிய மாயை, கண்மம். அப்படி தான் 2 ஒளிப்பொருள். ஏன்னா கண்மம் தான் மலம், ஆணவம் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறவன் இருக்கான். மாயை தான் மலம், ஆணவம் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறவன் இருக்கான். இது நீங்கள் சித்தியாரில் படிப்பீங்க. சித்தியார் வேறு ஏதாவது நூல்களை பார்க்கும்போது விளக்கம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கே இருக்கு சித்தியாரில் மலத்தை பற்றி ஆணவ மலம்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிற சாயத்தை காட்டும்பொழுது எல்லாம் தான் ஏந்தது என்ன உயிருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது சித்தியாரில். கொல்லாத ஆணவம் நீங்குவதற்கு எல்லாம் கொடுக்கப்படுவதற்காக, ஆணவம் நீங்குவதற்காகத்தான் கண்மமும் மாயம் வந்தது தவிர்த்து உள்ளபடியே மாயையும் கண்மமும் உயிருக்கு என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. 2மே உள்ளபடியே ஹெல்ப்பர்ஸ். 2 பேருமே நமக்கு ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக உதவி பண்ணுறவங்க தான். ஆனால் விரிவில்லாத அறிவில்லாத என்ன பண்ணுறான்? மாயை தான் மலம், நீங்க வேண்டியதை என்னது தான்ட்டான்? மாயை தான்ட்டான். நீங்க வேண்டியதை கண்மம் தான்ட்டான். 2த்துக்குமே வரதுக்கு காரணம் யாரு?
ஆணவமலாங்கிறது இருக்கிறதே அவனுக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவனுக்கு ஆணவமலம் மறைச்சிட்டு வச்சுக்கப்போ. சாமி ஆணவமலம் இருக்குங்கிறத காட்டுற அளவுக்கு ஆகமத்தை படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவ்வளோப்பா வேறு சாஸ்திரத்தை வேறு சபைகளை ஓதுறவன் வேதத்தை படிக்கிறவன் என்ன பண்ணுறான், உயிருக்கு மலம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அது என்னடா எல்லாம் மாயிக்கிறான், இல்லை சில பேர் கண்மங்கிறான், ஆணவனும் இல்லவே இல்லைன்ட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு ஆணவலம் இருக்குப்பா. அதனால் எல்லாம் தான் ஏந்தது உயிருக்கு என் அப்படிங்கிற பாட்டில் சொல்கிறார். கொல்லாத ஆணவம், கொல்லாத ஆணவம் நீங்குவதற்காக அதெல்லாம். சார் இதெல்லாம் சாஸ்திரம் தானே சார். புராணம் திருமுறையெல்லாம் ஓதுவேன். திருமுறையில் பெரிய புராணம் தொடங்கும் பொழுது ஆணவம் சொல்லி தான் சேக்கரார் தமிழ் சொல்கிறாங்க. பெரிய புராணத்தில் 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன், 3வது பாடலில் 1வது பாட்டு, ஆமாம் 4வது பாடலில் 4வது பாடல் இங்கேதன் நாமம் கூறில் அப்படிங்கிற பாடலில் பெரிய புராணத்துடைய பேரை சொல்லும் பொழுது உலகில் தங்கு இருள் 2, உலகத்தில் 2 இருட்டு இருக்குப்பா. ஒன்று என்ன, வாக்கள் சிந்தைகள் சார்ந்து நின்ற இருள் ஒன்று, அது ஆணவம். ஏனை புற இருள், புறத்தில் சாயந்தரம் சூரிய முன்னோனே வராரு ஒரு இருட்டு, அந்த இருட்டு. 2வது மக்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ஆணவமாக இருக்கு. புற இருள் எப்போ போகும், சூரியன் வந்தால் போயிடுவார். அப்போ அக இருளும் அது போல ஒரு சூரியன் வரணும் இல்லையா. அப்போ அக இருளை நீக்கக்கூடிய செங்காதீரவன் போன்ற திருத்தொண்டர் புராணம் என்பாம்னார். விளக்கம் புரியுதுங்களா? திருத்தொண்டர் புராணத்துக்கு பேர் சொல்றாரு. எப்படி புற இருளை நீக்குவதற்கு சூரியன் இருக்கார் இல்லையா, அதே போல அக இருள் நீக்க சூரியன் வேணுமா, நம்ம பேர் வேணும். அப்போ அக இருளை நீக்கக்கூடிய சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரியன் போன்ற செங்கதிரவன் போன்ற திருத்தொண்டர் புராணம்னு. அவரு அகைருளை நீக்கக்கூடிய சிவபெருமான்னு சொல்லல, அகைருளை நீக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம்ட்டா இருப்போம். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ திருத்தொண்டர் புராணங்கிறது யாரு தான், சிவபெருமானே தான். பெரிய புராணங்கிறது என்னது தான், சிவபெருமான தான். எப்படி சாஸ்திரத்தை புராணத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அதனால பழக்கம் என்பது ஆதியிலேருந்து நம்ம கூட இருக்கக்கூடிய பொருள்களால் ஏற்படக்கூடிய தன்மை நமக்கு. அதனால அதையே செய்து கொண்டிருப்போம். திரும்ப 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 நம்ம செய்து கொண்டிருப்பது என்ன, பிறவிக்கு வர்றது தான். திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது என்ன, பிறவிக்கு வருவது. எத்தனை பிறவி எடுத்துக்கொண்டு தெரியாது. கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம் அப்படின்னாரு காலமேக புலவர். எல்லா கடவுளையும் நீ தான் பெரியார், உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குன்னாரு. யார்கிட்ட நிறையா இருக்கு, அவங்க தான் பெரியாள் உலகத்தில். படை அதிகமாக இருந்தால் பெரியாள், பணம் அதிகமாக இருந்ததுன்னா பெரியாள், காசு அதிகமாக இருந்தால் பெரியாள். அதுபோல் நீ நிறையா வச்சிருக்க, என்ன வச்சிருக்கன்னா பிறவி நிறையா வச்சிருக்கேன்னார் திருமாலை பார்த்து. கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம், முன்பிறப்போ 10, உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லைன்னார். சிவருமான் ரொம்ப ஏழை அந்த விஷயத்தில். அவர் ஒரு பிறவி கூட இல்லை அவருக்கு அப்படிங்கிறாரு. என் பிறப்போ என்ன தொலையாதேன்னார். உன்னை விட நான் தான் பெரியாளுங்கிறார் திருமாலை பார்த்து. திருமாலோட பெரியாள் யார், உன்னோட பெரியாள் யாரெல்லாம் தான்ட்டார். அவ்வளோதான். அப்போ நம்முடைய பிறப்பி என்ன தொலையாது. மாதா உதரம் வந்தால் வேதாவும் கை நொந்தாண்டார் பட்டணத்தடிகள் இல்லையா. பிரம்மா நம்ம உடம்பை செஞ்சு கொடுத்து கையை அவனுக்கு உடஞ்சி போச்சான். அவளை பெத்தெடுத்து அம்மாவுக்கு வயிறு வந்து போச்சுட்டார். யமனும் பார்த்து தலைக்கிறான் அவளை பார்த்து. செத்து போய் கொண்டு போய் யமதூதர்கள் முன்னாடி யமன்ட்ட நிறுத்தினோடனே இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை அப்படின்னு யமன் கேப்பாள். அவளை பார்த்து சாத்திரம் சொல்லுங்க போற்றி முகரடில், இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படி மாடா யமன் அவளை பார்த்து. இங்கே வாங்குறத பார்த்தாலும் அங்கே ஆக வேண்டியதாக இருக்குது. இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு சொல்லி இவர் செய்த செயலுக்கு தக்க செயலுறுத்துவீர்னு சொல்லி அவனை போய் நரகத்தில் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி அம்மா அனுப்புவான். தன் வெங்குரு பற்றி தன் வெங்குருவேன் பால் காட்ட போற்றி போகிறடி சொல்லுவேன். அப்படி திரும்ப 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 நாம் பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பழக்கத்திலேருந்து எப்படி சார் தப்பி போகிறது? அப்போ இதுலேருந்து இதில் மாட்டாத ஒருத்தர் நமக்கு வேணுமா இல்லையா துணை செய்கிறதுக்கு? நீ சொல்லக்கூடிய மருந்து டாக்டரை பார்க்க போகிறோம், நீ சொல்லக்கூடிய தலைவலி மருந்து, வயிற்று வலி மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து எடுத்து தான் போட்டுக்கிட்டு இது சொல்ல இல்லை எனக்கு இருக்குது, நீ நல்ல டாக்டரை பார்த்துருவான்னு சொன்னானா அவன் டாக்டரா இல்லை இல்லையா? அப்போ நமக்கு யார் உதவி பண்ணக்கூடியவர்களோ, நம்முடைய துன்பம் யாருக்கு இல்லையோ, அந்த துன்பத்திற்கு ஆட்பாடாதவரோ அவர்கிட்ட தான் நாம் போய் என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனை வாங்கிக்கொள்ள வேண்டும். இலை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பழுக்கு நீரிருத்தேன் பரம்பரனை பணியாது ஒழிமுதற்கு சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோணோக்கம் ஆடாமோன்னு திருவாக்கம் இல்லையா? என் பிறவி தாழை பறித்தவான்னார். பிறவி வேர் கிழங்குன்னார். முத்தி முதற்குடிக்கே மோகக்குடி படந்து அத்தி பழுத்ததென்று உந்தீபர, பின்னாடி வரப்போது ஒரு பாட்டுது அந்தீபரான அத்தி பழுத்ததென்று உந்தீபரன்னார். அது அருளெண்ணம் கத்தியால் அறுக்கணும்னு கலெக்டர் சொல்லும். அது அறுக்கிறதுக்கு என்ன கூடி இப்படிலாம் அதை நீக்கிறதுக்கு யார் அதில் மாட்டாத ஒரு அர்த்தத்தை வேணும். அதுதான் ஒரு பொருள்னார்.
இந்த பாடலை. பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது. உழக்கிறதுனா என்ன? அங்கேயே சுற்றிட்டு கிடக்கிறதுன்னு அர்த்தம். பன்றி சேத்துல கிடக்கிறது மாதிரி, அதில் எருமை சேத்துல கிடக்கிறது மாதிரி, அதிலே திரும்பி திரும்பி பிறவியாகி அந்த குழியிலே சுற்றிட்டு இல்லாமல் ஒரு பொருளாலே என்று உந்தி வரேன். ஒரு பொருள் அருள். வெரி குட். அருள் என்கின்ற ஒரு பொருளால் நம்ம வெளியில் போகணும். அந்த அருளை எப்படி சார் பிடிக்கிறது? நமக்கு இங்கே எப்படி தெரியும் அந்த அருள் எங்கே வெளிப்பட்டு தோன்றுகிறது? அதுக்கு கலெக்டர்படியாருக்கு போகணும். கலெக்டர்படியார் விளக்கம் சொல்கிறார். அது யார்? நம்ம ஒரு பொருள்ங்கிறது யார் என்பது கலெக்டர்படியாரில் சொல்லப்படக்கூடிய 6வது பாடல். யாருன்னு சொல்லுகிறார்? சாத்திரத்தை ஓதினோர்க்கு சத்குருவின் தன்வசனம் ஆத்திரத்தை வைத்தவளம் வந்துருமே, அர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு கேட்டார். அப்ப அந்த ஒரு பொருள் யாரு? குருநாதன். குருநாதன் தான் நமக்கு அந்த ஒரு பொருளாக நம்முடைய பிறவிலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன் யாரு? குருநாதன். அவர் தான் அருள்னு ஐயா சொன்னார். அதை சாஸ்திரத்தில் கேட்டிங்கன்னா அருள் உருன்னு சொல்லும். திருப்பயனில் படிச்சிங்க இல்லையா? அருள் உரு நிலை. அது யாரை பற்றி பேசுது அந்த அதிகாரம்? குருநாதரை பற்றி தான் பேசுது. நம்ம எவ்வளவு தான் படித்தாலும் நமக்கு தெளிவு கிடைக்காது. ஆச்சாரியனுடைய ஒரு வாசகம் நமக்கு திருவாசகமாக அமையும். பட்டணத்தடிகளுக்கு காதறிந்த காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்க அப்படின்னாரு. அது வரைக்கும் அவருக்கு தெரியாதா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவருக்கு போய் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்க அப்படின்னு சொன்னால் அது தெரியாது. அது வரைக்கும் தெரியாதமெல்லாம் இருக்கும் அவருக்குப்பா. இப்போ நமக்கு தான் தெரியாதா? நமக்கு தானே தெரியுது இப்போ. அப்புறம் ஏன் சார் நம்ம பட்டத்திரிகளை போல ஆகலை? ஏன்னா அவருக்கு அந்த வாசகம் ஒரு வாசகமாக வந்தது. அதான் வாசக தீட்சை. காதற்ற ஊசியும் வராதுகான் கடைபிடிக்கேன்னு சொன்னது அவருடைய ஆச்சாரியனாக அருள்வெளிப்பாடாக வந்ததுனால அவர் துறவியானார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இங்கே பட்டக்கட்டையில் பகர்குருடி ஏகுது காணீர்னார். உடனே அவர் இறங்கி ஓடினாரு. நமக்கு ஓடுறோமா? அதை படிச்சுட்டு கூட ஓடல இன்னும். இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு தானே போகிறோம். அதனால் அப்படியே அந்த சாஸ்திரத்தை ஓதினாலும் ஆச்சாரியனுடைய வாசகம் ஒரு வாசகம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். சாஸ்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரம்னா, வசன மாத்திரம்னா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நமக்கு திருவார்த்தையாக விளங்கி தோன்றும். அனைத்து விளங்கும்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? வசன மாத்திரம்னா சொன்ன மாத்திரத்தைன்னா அவ்வளவு கருணை ஆச்சாரியனுடைய தன்மை. அவ்வளோதான் குருநாதருடைய கருணை. அப்படி இருக்கு. குருவாக வந்தோம்னா அப்படி பார்க்கணும். அதனால தான் குருநாதரையே சிவமாக பார்க்கணும். சிவருமான விட ஒருபடி மேலே குருநாதர் என்று தான் நம்ம காட்டப்பட்டிருக்கிறது. ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும். தேசிகனுக்கு இழைத்த குற்றம் ஈசனை தீர்ப்பதன்றி தீர்ப்பது எவனோ அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. நீங்கள் சிவருமானுக்கு ஒரு குற்றத்தை செஞ்சதா கூட சரி பரவாயில்ல, போ சாமி எழுதிய கருணையாளர், அதை கண்டுக்க மாட்டார். போன ஆச்சாரியன் தீர்த்துருவார். ஆனால் ஆச்சாரியனுக்கு ஒன்று குற்றத்தை பண்ணிவிட்டோம்னா ஆச்சாரியனை இழுத்து பேசுகிறோம், மதிக்காமல் நடந்துக்கிறோம், அவருடைய சொல்ல மதிக்கலைன்னாக்க அது சிவருமானே மன்னிக்க மாட்டார். இந்த பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். சனத்குமார முனிவர் முதல்ல வைதிக சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறார். நம்ம ஆச்சாரிய பரம்பரை இருக்கார்லேயே சனத்குமாரர், நந்திய பெருமானுக்காரு சனத்குமாரர் வரார். அவர் முதல்ல வைதிக சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறார். வேதத்தை ஓதுறார். வேத விஷயமாக பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி யோகத்தை அட்டாங்க யோகத்தை பயின்று கொண்டு கைலை மலை சாரல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிமிர்த்தி கொண்டு அப்படி உட்கார்ந்துருக்கார். அப்படி அப்போ அந்த வழியாக சாமி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு பார்வதி பரமேஸ்வரர் ரிஷபத்தில் வந்துட்டு இருக்கார். சாமி 18 கணங்களோட கூட வரார். நந்திய பெருமான் கூட வரார். அப்போ எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காமல் அப்படியே யோகத்திலே அமர்ந்துருக்கிறார். நந்திய பெருமான் பார்க்குறாரு. எம்பெருமான் வருகிறார். அப்படி யோக சுத்தி செய்து என்ன சண்டை போகிற, பெருமானை எழுந்திரிச்சு வணங்காமல் இப்படி நெட்டையாக அமர்ந்துரு இல்லையா, அதனால நீ ஒட்டையாக போன ஒட்டகமாக சந்திச்சிட்டார். நந்திய பெருமான் வந்து சனத்குமார முனிவர் ஒட்டகமாக போனோம், ஒட்டகமாகிட்டார். ஒட்டகமாக போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு சனத்குமாரர் தன்னுடைய அப்பாவாகிய பிரம்மர்கிட்ட போய், மானசிக புத்திரனை பிரம்மாவுடைய மானசிக புத்திரன் தான் சனத்குமாரர், அவர்கிட்ட கேட்கும்போது சிவருமான் தான்ப்பா எல்லாமே உலகத்தில், அவரை நம்ம வணங்கியிருக்கணும், வேறு வழி இல்லை, ஏதோ ஆகிப்போச்சு, நீ சிவருமானை நோக்கி தவம் பண்ணு, அவர் உனக்கு நல்லது செய்வார்னார். உடனே சிவருமான் நோக்கி அவர் காஞ்சிபுரத்தில் வந்து லிங்க சாதிச்சு வழிபாடு பண்ணுறார். ஒட்டகமாக வழிபாடு பண்ணுறார் கஷ்டப்பட்டு. சிவருமான் தோன்றுகிறார். என்னப்பா உனக்கு வேணும்னார். இதான் சாமி செய்கிற விளையாட்டு, அவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் என்னார். இது மாதிரி ஒட்டகமாக்கி ஒட்டிக்கு சாமி ஆக்கி விட்டார் நந்திய பெருமான். இவர் வழிகாட்டுக்குன்னார். ஐயோ, எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா என்னால் தீர்த்த முடியும், என்னோட அடியவன் சபித்த சாபத்தை என்னால் தீர்க்க முடியாது, நந்திக்கிட்டே கேட்டுக்கொண்டார் சாமி. இப்போ நந்திய பெருமானத்துக்கு தாவம் பண்ணி நந்திய பெருமான் தோன்றார். நந்திய பெருமான் சொன்ன உடனே தான்
நீ வைதிக வழியிலே வேத வழியிலே சாமி வழிபாடு செய்து கொண்டதுனால தான் பெருமானுடைய பெருமை உனக்கு முழுமையாக தெரியவில்லை. நீ ஆகம வழியிலே புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமியை. அப்போ ஆகமம் தான் எல்லாவற்றிலும் சிவருமானே மேலானவனு உனக்கு காண்பிக்கும். அதெல்லாம் உனக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணுங்கிற வான்னு சொல்லி தான் ஆகமத்தை உபதேசம் பண்ணி நம்ம பரம்பரையில் சேர்றார். அவர் நந்திய பெருமானுக்கு அடுத்தது சனத்குமார முனிவர். அவர் தான் ரித்திஞான தரிசனிக்கு, அவர் தான் பரஞ்சோதிக்கு, அவர் வைகண்டாருக்கு இந்த வழி வருகிறது. இந்த சரித்திரம் நம்ம காஞ்சி புராணத்தில் கிடைக்கிறது பார்ப்பது. அதனால் குருநாதன் சொன்னா, குருநாதன் சொல்ல சிவபெருமான் குருநாதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சிவபெருமான் காட்டுவார். சிவபெருமானுக்கு கூட நம்ம வழிபாடு பண்ணாமல் இருந்தால் கூட குருநாதர் மன்னிச்சுவார். ஆனால் குருநாதனை வழிபாடு பண்ணாமலும் அவமதிச்சாலும் சிவபெருமான் அதை நமக்கு மன்னிக்க மாட்டார். அதுதான் சாஸ்திரம். இந்த ஒரு வார்த்தையை நமக்கு நல்லது செய்யும்போதுனால மத்திரத்தை வைத்தவளம் வந்தூருமே அர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ அண்ணார். தாகம் இருக்கிறவனுக்கு தண்ணீரை குடிச்சு கடல் தண்ணியை குடிச்சா அப்படி தாகம் தணியாதோ அதுபோல் குருநாதனை அண்டி பழைக்காதவனுக்கு எவ்வளோ படித்தாலும் புத்தி ஏற்படாது என்பதைத்தான் இந்த சாப்பாடு சொல்கிறது. அதனால் இந்த ஒரு பொருள் என்பது என்னது? உழப்போது என்பனை உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெறன்னு அந்த பழக்கத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் என்னது? குருநாதன் என்று அந்த பாடல் சொல்கிறது. அதோடு இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். ஒரு தேநீர் இடைவெளிக்கு பிறகு சரியாக 12 மணிக்கு வந்துருங்க.